is Shruthi Maam and இன்னைக்கு நம்ம class 11th and 12th CBSE க்கு நம்ம marathon மாநாடுல நான் கவர் பண்ண போறது human health and diseases one shotல மாசா நம்ம இந்த சாப்டர் ஃபுல்லா முடிக்க போறோம் பசங்களா. சோ என்னெல்லாம் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் இருக்கோ நான் இத பாயிண்ட் ஃபார்ம்ல வந்து நான் இங்க போட்டுருக்கேன். அது மட்டும் இல்லாம நிறைய ஃப்ளோ சார்ட்ஸ் மைண்ட் மேப்ஸ் இது எல்லாமே வந்து இஸ் இன்க்ளூடட். சோ இந்த PDF எல்லாம் கிடைக்கணும் அப்படினா கண்டிப்பா நம்ம கம்யூனிட்டில ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, நான் இந்த சாப்டர்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹியூமன் ஹெல்த் அண்ட் டிசீசஸ் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு ஹெல்த்துக்கு அகேன்ஸ்டா என்னெல்லாம் டிசீசஸ் நம்மளை தாக்குறதுக்கு சான்சஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்க்க போறோம். ஃபாலோட் பை இந்த மாதிரி எந்த ஒரு டிசீஸ் வந்தாலும் தினசரி நம்ம இவ்வளோ விஷயங்கள் வெளியே போகிறோம், நிறைய விஷயங்கள் நம்மளை அஃபெக்ட் பண்ணோம். பட் ஆனாலுமே நம்ம டிசீஸ் வராமல் நம்ம பாடி ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கான மெக்கானிசம் என்ன? இட் இஸ் இம்யூனிட்டி. ஸோ இம்யூனிட்டியை பற்றி we are going to see and then furthermore ரெண்டு முக்கியமான diseases okay which is a big threat to human health. ஒன்று வந்து AIDS, இன்னொன்று வந்து கேன்சர். ஸோ இது ரெண்டுத்தை பற்றி நம்ம படிக்க போகிறோம். அண்ட் லாஸ்ட்டில் வந்து ஹியூமன் ஹெல்த்தை அஃபெக்ட் பண்ணுற இன்னொரு விஷயம் விச் இஸ் ட்ரக் அண்ட் ஆல்கஹால் அப்யூஸ். ஓகே, ஸோ இதை பற்றியும் நம்ம வந்து படிக்க போகிறோம். நான் சொன்ன மாதிரி இந்த PDF உங்களுக்கு வேணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம கம்யூனிட்டியில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க பசங்களா. ஆல் செஷன்ஸோட PDFs அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து இன்ஸ்டண்ட்டான நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லா அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து டான்னு நம்மளுடைய CBSE சேனல் கம்யூனிட்டியில் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, ஸோ அண்ட் ஆஃப்கோர்ஸ் உங்கள் போர்டு எக்ஸாம் ப்ரிப்பரேஷனுக்கு நாங்கள் எல்லாமே கூடவே இருக்கோம். ஸோ அதனால கண்டிப்பாக சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சரியா? ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் வித் நம்ம ஹியூமன் ஹெல்த் அண்ட் டிசீசஸ் பசங்களா. ஸோ ஹியூமன் ஹெல்த் அண்ட் டிசீசஸ் சொல்லும்போது என்ன சொல்லுவோம்? நம்ம ஹெல்த்தியாக இருக்கோம் அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லாமே ஓகே, நம்ம ஆர்கன்ஸ் பாடி பார்ட்ஸ் எல்லாமே நல்லா ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு. பட் ஏதாவது ஒன்று எங்கேயோ ஒரு இடத்துல சரியாக ஃபங்க்ஷன் ஆகலை அப்படின்னு சொன்னால் what do we call it? ஏதோ ஒரு டிசீஸ் எனக்கு இருக்குது, ஏதோ ஒரு பிரச்சனை எனக்கு இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? ஸோ WHO பொறுத்த வரைக்கும் ஹெல்த் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு ஃபிசிக்கல் மென்டல் சோஷியல் வெல்பீயிங் இருக்கிற ஒரு பர்சன் தான் நம்ம ஹெல்தியான ஒரு பர்சன். அதுதான் ஹியூமன் ஹெல்த் அப்படின்னு சொல்லி அவங்க நமக்கு ஒரு டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்க. இந்த ஒரு ஹெல்தியான ஒரு ஸ்டேட் டிஸ்ரப்ட் ஆகிற மாதிரி நமக்கு ஏதோ ஒரு ஃபார்ம் ஆஃப் டிசபிலிட்டி, ஒரு டிஸ்கம்ஃபர்ட், ஏதோ ஒரு பிரச்சனை நமக்கு இருக்கும்பொழுது தட் பிகம்ஸ் அ டிசீஸ். ஓகே, ஸோ டிசீசஸ் அப்படின்னு பார்க்கும்பொழுது எக்ஸாக்டாக இந்த ஹெல்த் நம்ம எப்படி மெயின்டைன் பண்ணுறோம், இல்லை டிசீசஸ் ஏன் காஸ் ஆகுது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப நாள் ஆச்சு. ஓகே, ஸோ அதை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி ஹிப்போக்ரேட்ஸ் ஆர் ஈவன் இந்தியன் ஆயுர்வேதா சிஸ்டம்லாம் கூட இந்த ஒரு குட் ஹியூமர் ஹைப்போதீசிஸ் அப்படின்னு வச்சுருந்தாங்க. அப்படின்னா yellow bile, blood, black bile, phlegm இந்த 4 ஃப்ளூயிட்ஸோட பேலன்ஸ் தான் நம்மளோட பாடி. ஸோ யாருக்கெல்லாம் வந்து yellow bile வந்து ஜாஸ்தியாக இருக்கோ அவங்கெல்லாம் வந்து ரொம்ப சூடான பர்சனாலிட்டியாக இருப்பாங்க, பயங்கர ஃபீவர்ஸ் வரும் அவங்களுக்கு. அண்ட் அந்த மாதிரி black bile இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு இந்த மாதிரி டிசீஸ் இருக்கும். இந்த மாதிரியான ஒரு ஹைப்போதசிஸ் இருந்தது. ஆனால் வில்லியம் ஹார்வி அப்படிங்கிற சயின்டிஸ்ட் வந்து நம்ம பாடியில் அப்படியெல்லாம் கிடையாது, பிளட் இருக்குது, பிளட்டில் செல்ஸ் இருக்குது, இவங்க எல்லாம் தான் வந்து ஃபைட் பண்ணுறாங்க. அண்ட் மோர் ஓவர் நம்ம போக வந்து மைக்ரோஸ்கோப்ஸ் கண்டுபிடிச்சி நம்ம வந்து மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கிட்டு அப்படிலாம் வரும்பொழுது ஓகே, ஸோ டிசீஸ் அப்படிங்கிற ஒன்று இல்லை நம்ம ஹெல்த் அப்படிங்கிற ஒன்று வந்து இந்த மாதிரி ஹியூமரை பேஸ் பண்ணி இல்லை அப்படிங்கிற ஒரு கன்க்ளூஷனுக்கு நம்ம வந்தோம். ஓகே, ஸோ டிசீஸ் எப்படியெல்லாம் காஸ் ஆகலாம் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டெஃபிஷியன்சி ஆஃப் நியூட்ரியன்ஸ், சரியான போஷாக்கு நமக்கு இல்லை அப்படின்னா we can get a disease. ஓகே, டெஃபிஷியன்சி டிசீசஸ் வந்து வரலாம். ஓகே, அதே போல் வந்து எனி பயோலாஜிக்கல் ஏஜென்ட். ஓகே, நம்ம கொரோனா வந்ததுக்கப்புறமா வைரஸை பற்றியோ பாக்டீரியா பற்றியோ நம்ம தனியாக பேசணுங்கிற அவசியமே இல்லை. we all know viruses or மிச்ச கைண்ட் ஆஃப் பாக்டீரியா, புரோட்டோசோவன்ஸ், ஃபங்கை இவங்க எல்லாமே they can cause certain diseases. ஓகே, then chemical agents, even நம்ம பாடி மெட்டபாலிசமில் வந்து நார்மலாக ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய ஒரு சில கெமிக்கல்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமாகவோ இல்லை ரொம்ப கம்மியாகவோ செக்ரீட் ஆச்சு அப்படின்னா தே கேன் ஆல்சோ காஸ் அ டிசீஸ். ஆர் நம்ம குடிக்கிற தண்ணியில், நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் அந்த மாதிரி யாரையாவது விஷம் வச்சுட்டாங்க அப்படின்னா இந்த சென்ஸ் எனி அதர் ஹார்ம்ஃபுல் கெமிக்கல்ஸ் அந்த மாதிரிலாம் இருந்துச்சு அப்படின்னா டெஃபினட்டாக நமக்கு வந்து டிசீஸ் வந்து காஸ் ஆகும். ஓகே, அது மட்டும் இல்லாமல் ஃபிசிக்கல் ஏஜென்ட், ஹீட், கோல்ட், ஹியூமிடிட்டி, ப்ரெஷர் இதனாலையும் நமக்கு டிசீஸ் காஸ் ஆகலாம். அண்ட் ஆஃப்கோர்ஸ் மெக்கானிக்கல் ஏஜென்ட்ஸ் லைக் எனி வெக்டர், கொசுக்கடி, ஓகே, இந்த மாதிரியான விஷயங்கள்னால நமக்கு சம் கைண்ட் ஆஃப் டிசீஸ் ஏற்படலாம். ஓகே, ஸோ இதெல்லாம் தான் வந்து ஆர் டிஃப்ரெண்ட் காசஸ் ஆஃப் கெட்டிங் அ டிசீஸ். ஓகே, பட் நம்ம வந்து
மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுற டிசீஸை நம்ம டீட்டெயில்டாக படிக்கணும் அப்படின்னு சொன்னால் ஃபஸ்ட்டு வந்து பாக்டீரியா காஸ் பண்ணுற டிசீஸ் என்னெல்லாம் அப்படின்னு பார்க்கும்பொழுது ஃபர்ஸ்ட் மேஜர் டிசீஸ் ஒன்று இருக்குது which is டைஃபாய்டு. ஓகே, ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து ஒவ்வொரு டிசீஸ் படிக்கும்பொழுதும் நான் இங்கே பாயிண்ட் வைஸ் அப்படி தான் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்களும் அதே மோடில் படிச்சுக்கோங்க பசங்களா. உங்களுக்கு நோட்ஸ் வைஸ் இட் வில் பி வெரி வெரி ஈஸி ஃபார் யூ டு ரிமெம்பர். ஓகே, ஸோ இஃப் யூ சி பேத்தோஜன் யார் காஸ் பண்ணுறா அப்படின்னு பார்த்தோன்னா இஸ் சால்மோனெல்லா டைஃபி. நான் இந்த சால்மோனெல்லா டைஃபி நமக்கு எப்படி நம்மளை தாக்க முடியும், எந்த வழியாக நம்மக்கிட்ட அது வர முடியும் அப்படின்னு பார்த்தோன்னா கண்டாமினேட்டடான ஃபுட் அண்ட் வாட்டர். ஓகே, அங்கே நம்ம ஏதாவது டர்ட்டியான வாட்டர் வந்து வச்சு சமைக்கிறதோ இல்லை அந்த மாதிரியான கண்டாமினேட்டட் ஃபுட் அண்ட் வாட்டர் நம்ம கன்சியூம் பண்ணுறதுனால நம்மளோட வாய் மூலியமாக இட் கோஸ் இன் டு அவர் கேஸ்ட்ரோஇன்டெஸ்டினல் ட்ராக்ட் அண்ட் அங்கே ஸ்மால் இன்டெஸ்டைன்ஸில் உட்காந்து இட் வில் ஸ்டார்ட் க்ரோயிங். ஓகே, அண்ட் அங்கேருந்து இட் கேன் மைக்ரேட் டு அதர் ஆர்கன்ஸ் பட் மெயினாக இட் வில் அஃபெக்ட் த ஸ்மால் இன்டெஸ்டைன். ஓகே, சிம்டம்ஸ் வந்து என்ன இருக்கும் அப்படின்னா கண்டிப்பாக ஃபீவர், ஹெட்ஏக், வீக்னஸ் அது எல்லாமே இருக்கும். பட் சின்ஸ் நம்மளோட கேஸ்ட்ரோஇன்டெஸ்டினல் ட்ராக்ட்குள்ளே போகிறதுனால stomach pain, constipation, loss of appetite are major symptoms. Okay, சிவியர் கேசஸில் வந்து இன்டெஸ்டினல் பர்ஃபோரேஷன், அதாவது நம்ம இன்டெஸ்டைன்ஸில் குட்டி குட்டியாக ஓட்ட ஃபார்ம் ஆகி இட் கேன் ஈவன் disintegrate the intestine. ஸோ அந்த அளவுக்கான சிவியரான ஒரு டிசீஸாக இருக்கலாம் அண்ட் அப்போ வந்து இட் கேன் பி ஃபேட்டல். ஓகே, somebody can die out of this disease also. ஸோ எப்படி வந்து டைஃபாய்டு இருக்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தா வைடால் டெஸ்ட் அப்படிங்கிற ஒரு டயக்னாஸ்டிக் டெஸ்ட் நம்ம பெர்ஃபார்ம் பண்ணோம் அப்படின்னா we can get to know if somebody has typhoid. ஓகே, ஸோ இதோட கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த டைஃபாய்டுக்குன்னு ஒரு பர்டிகுலர் ஆன்டிஜென் இருக்கும். ஆன்டிஜென்னா என்ன, வெளியிலேருந்து நமக்கு டிசீஸ் காஸ் பண்ணுற ஒரு பர்டிகுலர் ஏஜென்ட். ஓகே, ஸோ இந்த ஆன்டிஜென் நம்ம பாடிக்குள்ளே வரும்பொழுது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், நம்ம பாடி வந்து will start producing antibodies for the same. ஓகே, ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா பிளட்டை எடுத்து இந்த ஒரு ஆன்டிஜென்கான ஆன்டிபாடி நம்மக்கிட்ட இருக்கா அப்படிங்கிறத டெஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஓகே நமக்கு டைஃபாய்டு இருக்கா இல்லையா அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகே, ஸோ தட் இஸ் த ஃபர்ஸ்ட் bacterial disease which is typhoid. Then second வந்து பார்த்தீங்கன்னா நிமோனியா. பர்டிகுலர்லி கோவிட்க்கு அப்புறமா வந்து நமக்கு நிமோனியா பற்றி தனியாக சொல்லிக் கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை. பட் நிமோனியா ஃபண்டமெண்டலாக என்னன்னு பார்த்தீங்கன்னா இஸ் த இன்ஃபெக்ஷன் ஆஃப் த லங். ஓகே, ஸோ லங் இன்ஃபெக்ஷன்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம லங்ஸில் வந்து வி ஹாவ் குட்டி குட்டி ஏர் சாக்ஸ் இல்லையா, அந்த ஆல்வியோலைங்கிற சாக்ஸுக்குள்ளே ஃப்ளூயிட் வந்து ரீட்டைன் ஆகிடும். அப்போ ஃப்ளூயிட் வந்து அங்கே ஃபில் ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னால் வாட் ஹேப்பன்ஸ், ப்ராப்பர் ப்ரீதிங் cannot happen, ப்ராப்பர் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேஸஸ் cannot happen. அப்போது அது நமக்கு ஒரு டிஸ்கம்ஃபர்ட் பண்ணும், நமக்கு ப்ரீதிங் ப்ராப்ளம்ஸ் வரும். ஸோ தட் இஸ் பேசிக்லி நிமோனியா. ஸோ யார் காஸ் பண்ணுறா இந்த நிமோனியாவை, ஸ்ட்ரெப்டோகாக்கஸ் நிமோனியே, ஹீமோஃபிலஸ் இன்ஃப்ளூயன்ஸா, இந்த ரெண்டு ஆர்கானிசம்ஸ் தான் ஆர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் நிமோனியா. ஓகே, மோட் ஆஃப் டிரான்ஸ்மிஷன் எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா ஹச்சுன்னு பக்கத்தில் யாராவது தும்மும்போது நம்ம பக்கத்துலேயே இருந்தோம் அப்படின்னா we can inhale their aerosols. If they are infected in like eventually we will also become infected. Okay, அதே மாதிரி infected person உடைய things நம்ம யூஸ் பண்ணுறதுனாலையோ அவங்க கிட்ட இருக்கிறதுனாலையோ we can get this infection. Okay, and symptoms என்னவா இருக்கும், நான் சொன்ன மாதிரி சின்ஸ் அங்கே ஏர் சாக்ஸ்குள்ளே ஃப்ளூயிட் ஃபில்லாக இருக்கிறதுனால சரியான ஒரு எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேஸ் இல்லாததுனால ரெஸ்பிரேட்டரி ப்ராப்ளம்ஸ் இருக்கும், காஃப், ஹெடேக் அண்ட் ஆல் கேன் ஹேப்பன். சிவியர் கேசஸில் எனக்கு இனஃபான ஆக்சிஜன் வந்து எக்ஸ்சேஞ்சே ஆக முடியலை அப்படிங்கிற பட்சத்தில் நேல்ஸ், டிப் ஆஃப் த நேல்ஸ், லிப்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கேன் பிகம் ப்ளூயிஷ் அண்ட் பேல் இன் கலர். ஓகே, தட் இஸ் பாசிபிள் டு ஹேப்பன் இன் சிவியர் cases. Okay, is that clear? So அதனால bacterial infection வந்து we have pneumonia and typhoid. Okay, then காமன் கோல்டு வந்து இஸ் அ வைரல் இன்ஃபெக்ஷன். ஸோ வைரஸ்னால ஆஃப்கோர்ஸ் வைரஸ் கோவிட்-19 ஒரு வைரஸ் வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும். பட் வைரல் இன்ஃபெக்ஷனில் காமன் கோல்டு இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் common diseases that all of us get. Okay, so இந்த ஒரு pathogen யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரைனோ வைரஸ். அண்ட் இந்த ரைனோ வைரஸ் வந்து எப்படி பரவும், வீட்டில் ஒருத்தருக்கு தும்மல் வந்தால் போகிறோம், ஒருத்தருக்கு காமன் கோல்டு வந்துச்சுன்னா அங்கேருந்து லைனாக எல்லாருக்கும் வருமா, இஸ் பிகாஸ் அகேன் பிகாஸ் ஆஃப் தி ஏரோசோல்ஸ். ஒருத்தர் தும்மும் போதோ இருமும் போதோ பக்கத்தில் யாராவது இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு அது பரவறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகே, இப்போ ஒரே வீட்டுக்குள்ளே எல்லாரும் இருக்கும்போது ஏன் எல்லாருக்கும் வருது, பிகாஸ் we all share things. Okay, somebody they'll have some infection, பென்சில், புக்ஸு அதெல்லாம் நம்ம ஷேர் பண்ணும்போது தான் ஸ்கூல்லேருந்து நிறைய நம்ம வந்து டிசீஸஸை கொண்டு வருவோம் வீட்டுக்கு. ஓகே, ஸோ இந்த மாதிரி கண்டாமினேட்டட் ஆப்ஜெக்ட்ஸை யூஸ் பண்ணுறதுனாலையும் காமன் கோல்ட் வந்து கேன் ஸ்ப்ரெட். ஓகே, ஸோ சிம்டம்ஸ் என்ன,
நமக்கு நார்மலாக ஒரு சளி காய்ச்சல் வந்தால் என்னவோ அதே தான். ஓகே, ஸோ நேசல் கன்ஜெஷன் இருக்கும், டிஸ்சார்ஜ் இருக்கும், ஃபீவர் இருக்கும், ஹெட் ஏக், சோ த்ரோட், காஃப், இதெல்லாம் வந்து வெரி நார்மல் symptoms that you face when you have a common cold. Okay, so this is one of the very common viral diseases that we have. Okay, now அதை தவிர viral diseases னு பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமாக இருக்குது. even COVID-19 is a viral disease and all, so many viral diseases are there. Okay, பட் நம்ம இங்கே படிக்க போகிற நெக்ஸ்ட் கேட்டகரி வந்து பார்த்தீங்கன்னா புரோட்டோசோவன் டிசீஸ். ஓகே, புரோட்டோசோவன் டிசீஸில் ரெண்டு மெயின் டிசீசஸ் வீல் ஹேவ் டு ஸ்டடி. ஒன்று வந்து அமீபியாசிஸ், இன்னொன்று வந்து மலேரியா. ஸோ அமீபியாசிஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்டமீபா ஹிஸ்டாலிட்டிகா அப்படின்ற ஒரு ஆர்கானிசம் காஸ் பண்ணக்கூடிய ஒரு டிசீஸ். வாட் ஹேப்பன்ஸ் இன் திஸ், இட் இஸ் கோயிங் டு எஃபெக்ட் அவர் லார்ஜ் இன்டெஸ்டைன். ஓகே, அங்கே போய் நம்மளோட ஸ்டூல்ஸில் வந்து எக்ஸஸான மியூக்கஸ், பிளட் எல்லாம் ப்ரொடியூஸ் ஆகி பயங்கரமான கான்ஸ்டிபேஷன், அப்டாமினல் பெயின் எல்லாம் கேன் பி காஸ்ட் இஃப் சம்படி ஹேஸ் அமீபியாசிஸ். ஓகே, மோட் ஆஃப் டிரான்ஸ்மிஷன் யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வேறு பீப்புளோடைய ஃபீஸஸ்லேருந்து ஃபுட் அண்ட் வாட்டர் கண்டாமினேட் ஆச்சு அப்படின்னா யூ கேன் கெட் திஸ் டிசீஸ். பட் அதுக்கு மெயின் காரணம் என்ன, ஹவுஸ் ஃப்ளைஸ். பிகாஸ் வந்து ஜாலியாக போகும், ட்ரைனேஜ் மேலே உட்காரும், திருப்பி ஜாலியாக வந்து நம்ம லட்டு மேலே உட்காந்துட்டு போயிடும். பட் நம்ம அந்த லட்டுவை தெரியாமல் ஷூ சொல்லிவிட்டு அதை எடுத்து வாயில் போட்டுருந்தோம் அப்படின்னா அமீபியாசிஸ் தான். ஸோ அந்த மாதிரி ஹவுஸ் ஃப்ளைஸ் வந்து கேன் பி அ வெக்டர் ஆஃப் என்டமீபா ஹிஸ்டாலிட்டிகா. ஸோ அதனால தான் நம்ம க்ளீனாக இருக்கணும், ஃபுட்டை வந்து திறந்து வைக்கக்கூடாது. ஸோ அந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா we can prevent ourselves from these diseases. Okay, now மலேரியா வந்து பார்த்தீங்கன்னா இஸ் அ புரோட்டோசோவன் டிசீஸ். அகேன் யார் இதை காஸ் பண்ணுறா அப்படின்னா இட் இஸ் பிளாஸ்மோடியம். ஆனால் பிளாஸ்மோடியம்க்கு 4 ஸ்பீஷீஸ் இருக்குது, வைவாக்ஸ், மலேரியே, ஃபால்சிபாரம் அண்ட் ஓவேல். Okay, so 4 species of plasmodium is there which can cause malaria. இதில் falciparum தான் ரொம்ப டேஞ்சரஸான ஒரு மலேரியா. ஓகே, ஸோ malignant malaria அப்படின்னு சொல்லுவாங்க, which is very difficult to treat as well. ஸோ இந்த plasmodium அப்படிங்கிற ஆர்கானிசம் எப்படி வந்து நம்மளை அஃபெக்ட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மலேரியா எங்கேருந்து வரும், கொசுக்கடினால வரும். ஸோ யார் அந்த கொசு அப்படின்னா அனாஃபிலிஸ், ஃபீமேல் அனாஃபிலிஸ் மஸ்கிட்டோ இஸ் த ஒன் who will spread malaria. ஓகே, and how இந்த மலேரியா டிரான்ஸ்மிட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த கொசு வந்து ஏதோ ஒரு இன்ஃபெக்டட் இண்டிவிஜுவலை போய் கடிக்குது. அப்போ கடிக்கும்பொழுது அந்த இண்டிவிஜுவல்லிருந்து சர்டன் கெமீட்டோசைட்ஸ், ஓகே, இன்னும் ஃபர்டிலைஸ் ஆகலை, கெமீட்டோசைட் மட்டும் வந்து வில் கம் இன் டு த ஃபீமேல் மஸ்கிட்டோ. நான் இந்த மஸ்கிட்டோவில் வாட் ஹேப்பன்ஸ், ஃபர்டிலைசேஷன் நடந்து, டெவலப்மெண்ட் நடந்து, எல்லாம் கொசுவோட கட்டுக்குள்ளே இட் வில் ப்ராசஸ். அண்ட் ஒரு இன்ஃபெக்ஷியஸான ஒரு ஸ்டேஜில், மெச்சூரான ஒரு இன்ஃபெக்ஷியஸான ஸ்டேஜ் கால்ட் ஸ்போரோசைட் அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜில் என்னாகும், கொசுவோட கட்டுலேருந்து எஸ்கேப் ஆகி அது கொசுவோட சலைவரி கிளாண்டில் போய் உட்காந்துக்கும். Okay, now in the sporozoites are extremely infectious. இந்த ஸ்போரோசாய்ட்ஸ் கொசுவோட சலைவாலிருந்து நெக்ஸ்ட் ஒரு ஃப்ரெஷ்ஷான ஹியூமன் பீயிங்கில் அது போய் சாப்பிட போகும்பொழுது என்ன பண்ணும், இட் வில் கம் அண்ட் பைட். அது கடிக்கும்பொழுது அது உரியறதோடு சேர்த்து நமக்கு அந்த ஸ்போரோசாய்ட்டையும் இன்ஜெக்ட் பண்ணிவிட்டு கிளம்பிடும். ஓகே, தென் வாட் ஹேப்பன்ஸ், இந்த ஸ்போரோசாய்ட்டு டைரெக்டாக நம்ம லிவரை போய் டார்கெட் பண்ணும். அங்கே லிவரில் போய் உட்காந்துட்டு இட் வில் ஸ்டார்ட் க்ரோயிங். ஓகே, இட் வில் ஸ்டார்ட் க்ரோயிங் ஏசெக்ஷுவலி. அண்ட் இந்த ஒரு லிவர் செல்ஸ்குள்ளே க்ரோ ஆகி அது வெடித்து வெளியே வரும். ஓகே, அந்த ஒவ்வொரு டைமும் இட் வில் க்ரோ, இட் வில் பிளாஸ்ட் த செல், இட் வில் கம் அவுட் அண்ட் அப்படியே இட் வில் கெட் ரிலீஸ்ட் இன் டு த பிளட். அண்ட் பிளட்டில் வந்து இட் வில் அட்டாக் அவர் ஆர்பிசிஸ். ஓகே, அண்ட் நம்ம ரத்தத்தில் நம்ம ஆர்பிசியில் இருக்கிற ஹீமோக்ளோபினை யூஸ் பண்ணியே இட் வில் ப்ரொடியூஸ் அ டாக்ஸின் விச் இஸ் கால்ட் ஹீமோசோயின். ஓகே, ஸோ இந்த மலேரியாவில் வந்து ஒரு சைக்கிள் ஆஃப் ஃபீவர் வரும். அதாவது எவ்ரி ஒரு 24 hours 30 hours மாதிரி பயங்கரமான ஒரு ஃபீவர் வரும், அதுக்கப்புறம் ஃபீவர் குறைஞ்சிடும், திருப்பி பயங்கரமான ஃபீவர் வரும், திருப்பி ஃபீவர் குறைஞ்சிடும். ஸோ திஸ் இஸ் பிகாஸ் ஒவ்வொரு தடவையும் ஆர்பிசியில் அது டாக்ஸினை ப்ரொடியூஸ் பண்ணி எவ்ரி டைம் இட் வில் பர்ஸ்ட் த செல், ஹீமோசோயின் அப்படின்ற அந்த ஒரு டாக்ஸின் வந்து கெட்ஸ் ரிலீஸ்ட். அப்போ அந்த ஹீமோசோயின் ரிலீஸ் ஆகும்பொழுது எல்லாம் நமக்கு ஃபீவர்ஸ் அண்ட் சில்ஸ் வந்து வரும். ஓகே, ஸோ இந்த மாதிரி ஆர்பிசி ஸ்டேஜில் வந்து கெமீட்டோசைட்ஸ் ஆர் ஃபார்ம்ட் அண்ட் அது நம்ம பிளட்டில் வந்து சுற்றிட்டே இருக்கும். ஓகே, ஸோ இஃப் நாட் ட்ரீட்டட் நம்மளோட ஆர்பிசி கவுண்ட் கேன் கோ டவுன் அண்ட் தட் இஸ் ஹவு இப்போ மலேரியல் பிளாஸ்மோடியம் ஃபால்சிபாரம் வந்து இஸ் வெரி டேஞ்சரஸ் அப்படின்னு சொன்னால்
அவ்வளோ ஈஸியில் அதை வந்து நம்ம பாடியிலேருந்து ரிமூவ் பண்ண முடியாது. ஓகே, தட்ஸ் த மெயின் ப்ராப்ளம். ஓகே, ஸோ நவ் கமிங் டு இந்த சைக்கிளில் என்ன ஆகும், ஆர்பிசியில் இட் இஸ் அண்டர்கோயிங் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன், asexual reproduction and is producing gametocytes. ஸோ நெக்ஸ்ட் டைம் இந்த அஃபெக்டட் பேஷண்ட்டை ஒரு கொசு வந்து கடிக்கும்பொழுது அந்த பர்சன்லேருந்து அகெயின் வந்து கெமிட்டோசைட் போய் இட் வில் அண்டர்கோ ஃபர்டிலைசேஷன். ஸோ பேசிக்காக கொசுவும் வேணும், ஹியூமன் பீயிங்கும் வேணும், ரெண்டு பேரும் இருந்தால் தான் மலேரியாவுக்கு வாழ்வு. ஓகே, ஸோ அதனால் இந்த பிளாஸ்மோடியம் வந்து மலேரியா ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் இட் டெஃபினெட்லி நீட்ஸ் மஸ்கிட்டோஸ் ஆஸ் வெல் அஸ் ஹியூமன் பீயிங். ஸோ அதனால் மஸ்கிட்டோஸ் ஜாஸ்தி ப்ரீட் பண்ண விடாமல் எல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா we can protect ourselves from malaria. ஓகே, now ஹெல்மின்ட்ஸ்னால wormsனால காஸ் ஆகிற டிசீஸில் ஒன் இம்பார்ட்டன்ட் டிசீஸ் இஸ் ascariasis. ஓகே, ஸோ நம்ம அனிமல் கிங்டம் 11th ஸ்டாண்டர்ட்லேயே நம்ம படிச்சிருப்போம். Ascaris lumbricoides அப்படிங்கிறது வந்து is our worm that will cause இந்த ஒரு ascariasis அப்படிங்கிறது. ஸோ அகெயின் சாயிலில், வாட்டரில், வெஜிடபிள்ஸில் அப்போ வந்து இந்த ஆஸ்கேரிஸோட முட்டை இருக்கக்கூடிய ஃபீசஸ் வந்து இஃப் இட் ஹாஸ் பின் கண்டாமினேட்டட் அப்போ நமக்கு இந்த டிசீஸ் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ வாட் ஹேப்பன்ஸ், அகெயின் இது வந்து ஒரு ஃபுட் போர்ன் டிசீஸ், கண்டாமினேட்டட் ஃபுட் அண்ட் வாட்டர்லேருந்து வர்றதுனால அகெயின் வாட் ஹேப்பன்ஸ்னால் நம்மளோட கேஸ்ட்ரோஇன்டெஸ்டைனல் ட்ராக்ட்குள்ளே வந்து there'll be muscular pain, anemia can happen, blockage of intestinal passage, internal bleeding, இது எல்லாமே can happen as a result of ascariasis. ஓகே, ஸோ இது வந்து ஒரு worm காஸ் பண்ணுற ஒரு டிசீஸ். இன்னொரு ஹெல்மின்த் டிசீஸ் வந்து பார்த்தீங்கன்னா இஸ் filariasis. ஸோ filariasis வந்து filarial worm or Wuchereria bancrofti, Wuchereria malayi, இந்த ரெண்டு ஸ்பீஷீஸ்னால காஸ் ஆகிற டிசீஸ் தான் filariasis. ஸோ இஃப் யூ see இது வந்து அகெயின் கொசுக்கடினால வர்றது தான், பட் திஸ் இஸ் அ ஃபீமேல் Culex mosquito. மலேரியா பரப்பினது யாரு, ஃபீமேல் அனோஃபிலிஸ் மஸ்கிட்டோ, இது வந்து ஃபீமேல் Culex mosquito. ஓகே, ஸோ இந்த ஃபீமேல் Culex mosquito வந்து பார்த்தீங்க அப்படின்னா இட் வில் கம் அண்ட் இந்த வேர்ம்ஸை நமக்கு இட் வில் கொசு கடியில் அப்படியே இன்ஜெக்ட் பண்ணிட்டு போயிடுச்சு அப்படின்னா இந்த வேர்ம்ஸ் வந்து நம்மளோட லோவர் பாடி, லோவர் லிம்ஸில் இருக்கிற லிம்ஃபேட்டிக் வெசல்ஸில் குடியிருக்கும். ஓகே, அங்கே இட் வில் காஸ் பயங்கரமான ஒரு இன்ஃப்ளமேஷன் அண்ட் வருஷக்கணக்காக கூட இட் கேன் லிவ் இன் த பாடி. ஓகே, அப்போ என்ன ஆகும்னா லிம்ஸ் வந்து வில் ஸ்டார்ட் inflaming. ஓகே, it will start swelling. அப்போ நிறைய டிஃபார்மிட்டிஸ் எல்லாம் நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அப்போ நம்ம கால் மாதிரியே இல்லாமல் பயங்கரமாக வீங்கி போன ஒரு கால் வரும்பொழுது யானைக்கால் அப்படின்னு சொல்லுவோம் இன் தமிழ். ஓகே, ஸோ தமிழில் வந்து யானைக்கால் வியாதி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா கால் வந்து யானைக்கால் மாதிரி ஆகிடும். ஸோ பேசிக்காக நம்ம கால்னே அடையாளம் தெரியாத அளவுக்கு டிஃபார்மிட்டிஸ் கேன் happen because of filariasis. Clear pasangla? So this is a disease that's caused by worms. Okay, and last disease caused by fungi வந்து பாத்தீங்க அப்படின்னா is a very common disease. Again நிறைய skin diseases are spread by fungi. Okay, so அதில் ringworm அப்படிங்கிறது வந்து தமிழில் வந்து விசே படர் தாமரை, இந்த ஒரு டிசீஸ் வந்து ஜென்ரலாக எனிபடி செருப்பு போடாமல் நிறைய வயலில் நடக்கிறவங்களா இருக்கலாம், இல்லை இன்ஃபெக்டட் பர்சனுடைய டவல்ஸ், கோம்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி கூட இந்த டிசீஸ் நமக்கு வந்து வரலாம். யார் இதை காஸ் பண்ணுறா அப்படின்னா மைக்ரோஸ்போரம், ட்ரைகோஃபைட்டான், எபிடர்மோஃபைட்டான், 3 ஜீனஸில் இருக்கிற ஃபங்கை வந்து இந்த ரிங்வர்ம் இன்ஃபெக்ஷனை காஸ் பண்ண முடியும். ஓகே, அண்ட் தே எப்படி பரவுவாங்க அப்படின்னு சொன்னால் ஃபர்ஸ்ட் திங் வந்து டைரக்ட் கான்டாக்ட் த்ரூ சாயில். ஓகே, ஸோ சாயிலில் செருப்பு போடாமல் நடக்கிறவங்களுக்கு நீங்கள் டைரெக்டாக இந்த மாதிரி ஒரு ஃபங்காயை வந்து இஃப் யூ கம் இன் க்ளோஸ் கான்டாக்ட் டெஃபினெட்லி யூ கேன் அக்வயர் த டிசீஸ். ஓகே, பட் அதை தவிர இன்ஃபெக்டட் பர்சனுடைய கோம்ஸ், க்ளோத்ஸ், டவல்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணுறதுனாலையும் person can get a ringworm infection. Okay, so symptoms என்ன அப்படின்னா ரொம்ப dry scaly lesions வந்து can be formed on the skin, on the nails, on the scalp, intense ஆன itching இருக்கும். Okay, and these are common symptoms that you observe for a ringworm infection. Clear பசங்களா? So நம்ம வந்து bacterial, viral, fungi, protozoan, helminths, okay, or worms. So 5 different kinds of microorganisms நமக்கு காஸ் பண்ணக்கூடிய diseases. அது நான் வந்து tabulated point wise தான் போட்டிருக்கேன். So once I upload the notes definitely நீங்க அங்கேருந்து ரெஃபர் பண்ணிக்கலாம். சரியா? ஓகே, ஸோ அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணது மட்டும் இல்லாமல் இன்னும் யாராவது அந்த லைக் பட்டனை தட்டாமல் இருந்தீங்கன்னா தட்டிடுங்க. பிகாஸ் எத்தனை பேர் வந்து சின்சியராக கிளாஸ் அட்டென்ட் பண்ணியிருக்கீங்கிறத அதை வச்சு தான் நான் கண்டுபிடிப்பேன். ஓகே, ஃபேன்டாஸ்டிக். ஆல்ரைட், ஸோ கம்மிங் டு அவர் இம்யூன் சிஸ்டம். இதை பார்த்தோன்னே என்னடா இது, என்ன மேம் இது, இதெல்லாம் படிக்கணுமா அப்படின்னு சொல்லி வந்து டோன்ட் கெட் பேனிக்கி. ஓகே, ஸோ இஃப் யூ சி நம்ம என்டையர் இம்யூன் சிஸ்டம் has our acquired section,
innate section and so many other people who are working. So இந்த flow chart வந்து உங்களுக்கு படிக்கிறதுக்கு இல்லைனாலும் it is basically for you to understand that நம்ம immune system வந்து is so equipped. ஓகே, நமக்கு வந்து தினசரி வெளியே so many placeஸ்க்கு போகிறோம், யாரெல்லாமோ எங்கெல்லாமோ இருமுவாங்க தும்முவாங்க, நம்ம எங்கெல்லாமோ சாப்பிட்றோம். ஸோ அந்த தட்டை சரியாக கழுவியிருக்காங்களா இல்லை அந்த ஃபுட்டை சரியாக ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்களான்னு நமக்கு தெரியறதில்ல. we get exposed to so many different kinds of pollution, so many things. பட் டெய்லி நமக்கு ஒரு டிசீஸ் வருதா அப்படின்னு கேட்டால் இல்லையா? ஸோ அப்போது நம்ம இம்யூன் சிஸ்டம் தான் நமக்கு வந்து பக்க பலமாக நின்று இட் இஸ் ட்ரைங் டு ப்ரொடெக்ட் அஸ் டே இன் அண்ட் டே அவுட். ஓகே, ஸோ அதுதான் நம்ம இம்யூன் சிஸ்டமுடைய ரோல். ஆல்ரைட், ஸோ இம்யூன் சிஸ்டம் அப்படிங்கிறது கண்டிப்பாக நமக்கு லிம்ஃபாய்ட் ஆர்கன்ஸ் இருக்குது, டிஷ்யூஸ் இருக்குது, செல்ஸ் இருக்குது, அண்ட் இம்பார்ட்டண்ட்டான மாலிக்யூல்ஸ் கால்ட் ஆன்டிபாடிஸ். ஓகே, வெளியிலேருந்து எவனோ உள்ளே பூந்துட்டான் அப்படின்னா இவன் நம்மளாலே இல்லை துரத்தலாம் அவனை வெளியே அப்படின்னு சொல்லி போய் அவனை அட்டாக் பண்ணி க்ளோஸ் பண்ணுறது வந்து இஸ் கோயிங் டு பி திஸ் ஆன்டிபாடிஸ். ஸோ இந்த ஆன்டிபாடிஸோட main role என்ன? they will recognize any foreign antigen and they will respond to them. okay, and respond பண்ணுறது மட்டும் இல்லாமல் ஞாபகம் வச்சுப்பான், நீ தானே என்னை அட்டாக் பண்ண அன்னைக்கு அப்படின்னு ஞாபகம் வச்சுட்டு அடுத்த டைம் அவங்க வரும்போது போட்டு தள்ளுறதுக்கு ரெடியாக இருப்போம். ஓகே, அண்ட் ஆல்சோ இந்த ஆன்டிபாடிஸ் play a very important role in allergy, autoimmune diseases, organ transplantation, இதிலெல்லாம் உங்களுக்கு பயங்கர ரோல் இருக்குது. ஓகே, ஸோ என்னங்கிறத we will see eventually. ஸோ இம்யூன் சிஸ்டமில் மெயினாக என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரைமரி லிம்ஃபாய்டு ஆர்கன்ஸ் இருக்குது. எங்கே நம்மளோட லிம்ஃபாட்டிக் செல்ஸ், நம்மளோட இம்யூன் செல்ஸை வந்து நம்ம எங்கே ப்ரொடியூஸ் பண்ணுறோமோ அதுதான் நம்மளோட ப்ரைமரி லிம்ஃபாய்டு ஆர்கன். செகண்டரி லிம்ஃபாய்டு ஆர்கனில் வந்து ஆக்சுவலாக நம்ம அதாவது ட்ரைனிங் கேம்ப் போக நம்ம வந்து எக்ஸாக்டாக போர்க்களத்தில் நின்று சண்டை போடுற அந்த இடங்கள் தான் வந்து நம்மளோட செகண்டரி லிம்ஃபாட்டிக் டிஷ்யூஸ் வேர் ஆக்சுவல் இன்டராக்ஷன் வித் தி ஆன்டிஜன் வித் அ ஃபாரின் ஆர்கானிசம் வில் ஹேப்பன். ஓகே, அண்ட் அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா நிறைய செல்ஸ். ஓகே, இந்த innate and adaptive immunityல we have lot of cells that are floating in the blood and இவங்க எல்லாருமே will contribute to our immunity. Okay, so first of all primary organs நான் சொன்ன மாதிரி origin and maturation எங்கே நடக்குதோ அதுதான் நம்மளோட primary lymphoid organs. Okay, so primary ன்னு சொல்லும்போது bone marrowல தான் these cells are produced. B cells அப்படின்னு சொல்லும்போது they mature in the bone marrow. T cells அப்படின்னு சொல்லும்போது they mature in the thymus. Okay, so immature cells வந்து thymusக்கு போய் அங்க differentiate ஆகி it will become antigen sensitive lymphocytes. Okay, so அது வந்து will happen in the thymus. So இந்த B cells T cells ரெண்டுமே வந்து they come from the bone marrow and the thymus. So இங்க தான் actual maturation production எல்லாமே நடக்குது. Okay, in the primary lymphoid organs இங்கிருந்து they will migrate to secondary lymphoid organs. Okay, so secondary lymphoid organsல பார்த்தீங்கன்னா they are site for interaction. ஓகே, ஆக்சுவலாக ஆன்டிஜனை பார்த்து அவங்கள இன்டராக்ட் பண்ணுறதுக்கான ஒரு இடம் தான் இந்த செகண்டரி லிம்ஃபாய்ட் ஆர்கன்ஸ். ஓகே, ஸோ இப்போ நம்ம ஸ்மால் இன்டெஸ்டைனில் இருக்கிற பியர்ஸ், பிளாட், ஸ்ப்ளீன், டான்சில்ஸ், லிம்ஃபாட்டிக் வெசல்ஸ், ஆப்பெண்டிக்ஸ், லிம்ஃப் நோட்ஸ் எல்லா இடத்துலையும் இந்த செல்ஸ் போய் உட்காந்துட்டு துப்பாக்கியோட வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். வந்து என்ன போட்டு தட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இட் வில் பி வெயிட்டிங். ஓகே, ஸோ இந்த ஒரு ஏரியாஸ் ஆஃப் இன்டராக்ஷன், இந்த ஒரு ரீஜன்ஸ் ஆஃப் ஆக்சுவல் இன்டராக்ஷன் வித் தி ஆன்டிஜன் வந்து happens in the secondary lymphoid organs. clear பசங்களா? now இந்த lymphoid organs தாண்டி சில tissues இருக்கு. ஓகே, இப்போ நமக்கு mucous membrane இருக்குன்னு நமக்கு தெரியும். ஓகே, நம்ம gastrointestinal tractல இருக்கு, urinogenital tractல இருக்கு, நிறைய இடங்கள்ல நமக்கு mucous tracts இருக்கு. ஸோ இந்த mucous regions ஓட சேர்ந்து ஒரு சில lymphoid tissuesம் இருக்கும். ஸோ நம்ம பேசேஜில் அப்படியே வரும்பொழுதே எவனாச்சும் இருந்தான்னா போட்டு தள்ளிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு some mucosa associated lymphoid tissue அது வந்து இருக்கும். ஓகே, ஸோ நம்ம ரெஸ்பிரேட்டரி ட்ராக்டில், டைஜஸ்டிவ் ட்ராக்டில், யூரோனோஜெனிட்டல் ட்ராக்டில் எல்லாமே we can find this malt. ஓகே, மால்ட்னா ராகி மால்ட், பார்லி மால்ட்னு கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. that is nothing but mucosa associated lymphoid tissue. கிளியரா பசங்களா? ஸோ 50% டிஷ்யூஸ் இன் அவர் பாடி வந்து கிட்டத்தட்ட இந்த மால்ட் தான். ஓகே, இந்த மால்ட் டிஷ்யூஸ் தான் வந்து இருக்குது. பிகாஸ் எல்லா மியூக்கஸ் மெம்பரேன்ஸோடையும் சேர்ந்து இட் இஸ் ப்ரொடெக்டிங் அவர் பாடி. ஸோ எந்த இடத்துலேருந்து ஆன்டிஜன் வந்தாலும் நம்ம அதை லபக்குன்னு பிடிச்சி காப்பாற்றிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக வேண்டி. ஓகே, நான் innate இம்யூனிட்டிலேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா innate immunity னா we are born with
this kind of immunity. Okay, so ஒரு பிறந்த குழந்தைக்கு கூட இருக்கக்கூடிய ஒரு பேசிக் இம்யூனிட்டி தான் இந்த innate immunity. ஸோ இதுக்கு வந்து நம்ம வந்து வெளியே போய் திட்டு வாங்கியிருக்கணும், எவன்ட்டையாவது அடி வாங்கியிருக்கணுங்கிற அவசியமே நமக்கு கிடையாது. அடி வாங்காமலேயே நமக்கு புரியக்கூடிய விஷயங்கள் தான் வந்து இந்த innate immunity. ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஸ்கின், ஓகே, நம்ம தனியாக எதுவுமே பண்ண தேவையில்லை. ஸ்கின் வந்து நார்மலாக ஒரு பிறந்த குழந்தைக்கு கூட இட் இஸ் கோயிங் டு ஹெல்ப் இன் ப்ரொடெக்டிங் த சைல்டு, இன் ப்ரிவென்டிங் வேறு ஏதாவது வெளியிலேருந்து உள்ளே வந்துடக்கூடாதுன்னு ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு வி ஹேவ் ஸ்கின். அது தவிர வி ஹேவ் மியூக்கஸ். நான் இப்போ தான் சொன்னேன், நம்மளோட ட்ராக்ஸில் எல்லாமே வி ஹேவ் மியூக்கஸ். ஸோ நீங்கள் போயிட்டே இருக்கும்பொழுது ஏதாவது பசை கீழே இருந்ததுன்னா நம்ம அப்படியே ஸ்டக் ஆயிடுவோம்ல, அதே மாதிரி இந்த மியூக்கஸ் வந்து வில் ட்ராப் எனி dust particles, antigens, foreign particles, யார் உள்ளே வந்தாலும் it will trap. Okay, so hair in the nostrils, cilia, so இது எல்லாமே வந்து are physical barriers that we have. அதை தவிர our physiological barriers, கண்ணீரில் வந்து we have lysozyme. Okay, so அப்பப்போ அழணும், அப்போ தான் கண்ணில் வந்து இருக்கிற டஸ்ட் எல்லாம் கிளியர் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால lysozyme இருக்குது. நம்ம சாப்பிட்ற விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா is going to our stomach where there is extreme HCl, gastric juice இருக்குது. saliva there is certain things. Okay, sebum, இது எல்லாமே வந்து இஸ் கோயிங் டு ப்ரொடெக்ட் அஸ் நார்மலி ஆல்சோ. ஓகே, ஸோ அதுக்காக நம்ம தனியாக எங்கேயும் போய் ட்ரைனிங் எடுத்து ஒரு புது ஆன்டிஜனை பார்த்து அதுக்கெல்லாம் அவசியமே கிடையாது. இட் இஸ் நேச்சுரலி தேர். ஏன்னா ஈவன் செல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நியூட்ரோஃபில்ஸ், மேக்ரோஃபாஜஸ்லாம் ஃபேகோசைட்டிக். கரெக்ட். ஃபேகோசைட்டோசிஸ்னால் என்ன, அப்படியே ஒரு ஆன்டிஜன் போயிட்டு இருந்தா இவன் நம்மால் இல்லை அப்படின்னு சொல்லி லவக்குன்னு போய் முழுங்கிடும். தட் இஸ் நத்திங் பட் ஃபேகோசைட்டோசிஸ். ஸோ இதெல்லாம் பண்ணுற மேக்ரோஃபாஜஸ், அதர் பேசோஃபில்ஸ், ஈஸ்னோஃபில்ஸ், நேச்சுரல் கில்லர் செல்ஸ் எல்லாமே ஆர் நார்மலாகவே சுத்திஃபையிங் இந்த பிளட். யாராச்சும் இருந்தாங்கன்னா போட்டு தள்ளிடலாம் அப்படின்னு இட் இஸ் வெயிட்டிங். ஓகே, அது மட்டும் இல்லாமல் சைட்டோகைன் பேரியர்ஸ் அப்படின்னு சொல்லும்பொழுது ஒரு செல்லுக்கு ஒரு இன்ஃபெக்ஷன், ஒரு வைரல் இன்ஃபெக்ஷன் ஃபார் எக்ஸாம்பிள் வந்துச்சு அப்படின்னா பக்கத்தில் இருக்கிற செல்லை உஷாராகுடா, நீ ஆச்சு வந்து தன்னை காப்பாற்றிக்கோ அப்படின்னு சொல்லி இன்டர்ஃபெரான்ஸ் அப்படிங்கிற கெமிக்கல்ஸை தி செல் வில் ஸ்டார்ட் ரிலீசிங். ஸோ இந்த மாதிரியான ஃபிசியோலாஜிக்கல், செல்லுலர் அண்ட் சைட்டோகின் பேரியர்ஸ் வந்து ஒரு பிறந்த குழந்தைக்கு நான் சொன்ன மாதிரி எந்த ஒரு எக்ஸ்போஷருமே இல்லாத ஒரு இண்டிவிஜுவலுக்கு கூட இந்த ஒரு இம்யூனிட்டி இஸ் ப்ரெசன்ட். ஸோ அதனால தான் இதுக்கு பேர் innate immunity. ஓகே, now another type is acquired immunity. இது வந்து நம்ம போய் எங்கேயாவது போய் செருப்படி வாங்கினோம்னா அதுக்கப்புறமா திருந்தது தான் acquired immunity. now what happens in this, நம்ம எங்கேயாச்சும் ஜாலியாக போவோம், எவனாச்சும் தும்முவான், அப்போ நமக்கு ஆட்டோமேட்டிக்காக ஒரு பேத்தோஜன் உள்ளே வரும். உள்ளே வந்ததுக்கப்புறமா தான் நம்ம வந்து இவன் வந்து யாரோ வெளியால் போடுறதுக்கு நமக்கு இன்ஃபெக்ஷன் கொடுத்துட போகிறான் அப்படின்னு சொல்லி நம்ம அவனை அதுக்குள்ளே என்ன ஆகும், பேத்தோஜன் வந்து வில் ஸ்டார்ட் அட்டாக்கிங் அவர் பாடி. பட் அந்த ஒரு தடவை நம்ம அட்டாக் பண்ணும்பொழுது லோ இன்டென்சிட்டி ரெஸ்பான்ஸ் தான் இருக்கும். நான் இல்லைன்னு சொல்லலை, பிகாஸ் இவன் யார், என்ன, எங்கேருந்து வந்திருக்கான், என்ன பண்ண போகிறாங்கிற ஐடியா நம்ம பாடிக்கு சுத்தமாக கிடையாது. ஸோ அப்போ என்ன ஆகும், ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஃபஸ்ட்டு கோவிட் வேக்சின் போட்டிங்களா, அப்போ அந்த வேக்சின் போட்டப்போ நம்ம உள்ளே அனுப்பிச்சது யார், ஒரு டம்மி ஆன்டிஜன். அந்த ஆன்டிஜனை பார்த்த உடனே கண்டிப்பாக எல்லாருக்கும் ஃபீவர் வந்திருக்கும், உடம்பு வலி வந்திருக்கும், எல்லாமே வந்திருக்கும். கிட்டத்தட்ட கோவிட் வந்துருச்சா அப்படின்ற அளவுக்கு எல்லாருக்குமே ஒரு ரெஸ்பான்ஸ் இருந்திருக்கும். பட் அவர் பாடி வந்து அடி வாங்கிட்டே அவனை ஃபுல்லாக அப்சர்வ் பண்ணிகிட்ருக்கோம். ஓகே, இவன் வந்து யார், என்ன, எங்கே போகிறான், என்ன பண்ணுறான், எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணிவிட்டு இட் வில் ரிமெம்பர். ஸோ அக்வயர்டு இம்யூனிட்டி வந்து இஸ் கேரக்டரைஸ்ட் பை மெமரி. ஓகே, ஸோ இந்த மெமரியை யூஸ் பண்ணி ரெண்டாவது தடவை அவனே உள்ளே வந்தான் அப்படின்னா பயங்கரமான ஹை ரெஸ்பான்ஸ் வந்து இஸ் ப்ரொடியூஸ்ட் பை த பாடி அண்ட் ஆஸ் எ ரிசல்ட் நமக்கு இன்ஃபெக்ஷன் வராமல் இட் will protect. ஓகே, எப்போ வந்தான் போனானே நமக்கு தெரியாது. அந்த அளவுக்கு நம்ம பாடி வந்து ஃபுல்லி எக்விப்டாக இட் வில் ஸ்டாண்ட் தேர் அண்ட் ஃபைட். ஓகே, ஸோ இந்த ஃபஸ்ட்டு ரெஸ்பான்ஸ் வந்து நம்ம ப்ரைமரி ரெஸ்பான்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, அண்ட் இந்த செகண்ட் ரெஸ்பான்ஸு நம்ம அனாம்னஸ்டிக் ரெஸ்பான்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த செகண்ட் ரெஸ்பான்ஸில் என்ன ஆகும், செகண்ட் ரெஸ்பான்ஸில் இந்த நம்மளோட பி செல்ஸும் டி செல்ஸும் ஸ்பெஷலாக மெமரியோட வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, ஸோ செகண்ட் ரெஸ்பான்ஸில் ரெண்டாவது தடவை நீ வந்தேன்னா அவனை செத்த அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமான ஒரு ரெஸ்பான்ஸை கிரியேட் பண்ணி நம்ம பி செல்ஸ் வந்து
அதுக்கான ஆன்டிபாடி லாஸ்ட் டைம் அடி வாங்கினது எனக்கு ஞாபகம் இருக்குல்ல அப்படின்னு சொல்லி அதுக்கான ஆன்டிபாடிஸை ப்ரொடியூஸ் பண்ணி வச்சுருக்கும் ரெடியாக. ஓகே, ஸோ அதனால் ஃபஸ்ட்டு டைம் வரும்போது பிரச்சனை என்ன, இவன் யார் என்னன்னே தெரியாது, இவன் ஷேப் என்ன சைஸ் என்ன எதுவுமே தெரியாமல் நான் எப்படி வெப்பன்ஸ் கிரியேட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆன்டிபாடிஸே இருக்காது. அண்ட் அது ஆன்டிபாடி ஜென்ரேட் பண்ணுறதுக்குள்ளே நமக்கு இன்ஃபெக்ஷன் ஆகி முடிஞ்சிருக்கும். ஸோ செகண்ட் டைம் வரும்பொழுது எனக்கு கரெக்டாக தெரியுமா இவன் யார் என்ன எல்லாம் ஃபுல்லாக எனக்கு தெரியுமா, தெரிஞ்சதுக்கு அப்புறமா அதுக்கான ஆன்டிபாடியை சட்டுன்னு ப்ரொடியூஸ் பண்ணி ஐ வில் தாக்கிஃபை ஹிம். ஓகே, ஸோ இந்த பி லிம்போசைட்ஸ் வந்து will produce these antibodies. ஓகே, ஸோ டி லிம்போசைட்டோட வேலை என்னன்னா, டி லிம்போசைட் வந்து pretty much ஸ்பை மாதிரி. ஓகே, பி லிம்போசைட் வந்து ஆன்டிபாடி ப்ரொடியூஸ் பண்ணும் கரெக்ட் தான். ஆனால் அவன் அந்த சைடு ஒளிஞ்சுட்டு இருக்கான், அங்கே போய் ஆன்டிபாடி செக்ரீட் பண்ணு அப்படின்னு சொல்கிறதுடைய வேலை வந்து டி லிம்போசைட்டோடது. ஸோ டி லிம்போசைட் will help the B lymphocyte to produce these antibodies. கிளியரா பசங்களா? எவ்ரிபடி இஸ் கிளியர். ஸோ ஆன்டிபாடிஸ்னால் என்ன, பேசிக்லி இந்த மாதிரி ஒரு வை ஷேப்டான ஒரு ஸ்ட்ரக்சர். ஓகே, ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 பெரிய செயின் இருக்குது. ஓகே, அண்ட் 2 குட்டி செயின் இருக்குது. கரெக்டாக? ஸோ ஹெவி செயின்ஸ் அண்ட் லைட் செயின்ஸ், 2 ஹெவி செயின்ஸ் இருக்குது, 2 குட்டி செயின்ஸ் இருக்குது, லைட் செயின்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ வி ரெப்ரசன்ட் தெம் ஆஸ் H2L2. ஓகே, அண்ட் இந்த ஆன்டிபாடிஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டைப்பில் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் IgA அப்படிங்கிறது இருக்குது. நான் திஸ் வெரி இம்பார்ட்டன்ட் பசங்களா. IgA ஆன்டிபாடிஸ் தான் வந்து கொலோஸ்ட்ரம், அதாவது மதரோட ஃபர்ஸ்ட் பிரெஸ்ட் மில்கில் வந்து இட் இஸ் ப்ரெசன்ட். தட் வில் ஹெல்ப் த பேபி கெட் சம் இம்யூனிட்டி. ஓகே, IgG மோஸ்ட் காமனான ஒரு ஆன்டிபாடி. இந்த ஆன்டிபாடி தான் பிளசண்டாவை கிராஸ் பண்ண முடியும். அண்ட் ரொம்ப காமனாக எல்லா ரெஸ்பான்ஸுக்குமே முன்னாடி வந்து நிற்கிற ஆன்டிபாடி வந்து IgG. ஓகே, IgE வந்து அசோசியேட்டட் வித் அலர்ஜி. And IgM வந்து is the largest antibody in the body. So in the AGEM அப்படிங்கிற types of antibody are present. Okay, and in the antibodies வந்து நம்ம பிளட்டில் சுற்றின்னு இருக்கோம். அண்ட் கரெக்டாக நம்ம ஆன்டிஜனை பார்க்கும்பொழுது போய் அதோட பைண்ட் ஆகி காலி பண்ணிடும். அப்படிங்கிறதுனால சின்ஸ் இட் இஸ் கோயிங் த்ரூ த ஹியூமர், சின்ஸ் இட் இஸ் கோயிங் த்ரூ த பிளட், we call it a humoral response. ஓகே, பிகாஸ் அது வந்து பாடி ஹியூமர், அது பிளட்டில் தான் வந்து அது சுற்றிட்டு இருக்கும். அண்ட் அது மூலியமாக தான் அது அட்டாக் பண்ண முடியுங்கிறதுனால இட் இஸ் கால்ட் ஹியூமரல் இம்யூன் ரெஸ்பான்ஸ். ஓகே, இதே டி செல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து செல்ஸே போய் பார்த்துட்டே இருக்கும். ஓகே, இவன் நம்மால் இல்லை போட்டுதல் அப்படின்னு டிஷ்க் அப்படின்னு போட்டு வந்துடும். ஸோ அதனால தட் இஸ் அ செல் மீடியேட்டட் இம்யூனிட்டி. ஏன்னா செல்லே நேராக போய் இட் இஸ் ஃபைட்டிங். பட் இங்கே பி செல் டைரெக்டாக ஃபைட் பண்ணுதா? இல்லை, பி செல் வந்து ஆன்டிபாடிஸை பிளட்டில் அனுப்பி ஃபைட் பண்ணுது. ஸோ தட் பிகம்ஸ் அ ஹியூமரல் இம்யூன் ரெஸ்பான்ஸ். ஓகே, கிளியரா பசங்களா? ஸோ ப்ரைமரி அண்ட் செகண்டரி ரெஸ்பான்ஸ் நான் உங்களுக்கு ஆல்ரெடி காமிச்சா மாதிரி நம்ம செகண்டரி ரெஸ்பான்ஸ் வந்து ஹேப்பன்ஸ் குவிக்கர். ஸோ ஃபஸ்ட்டு டைம் வந்து நம்ம ஆன்டிஜன் எக்ஸை பார்க்கும்பொழுது நமக்கு வந்து காலும் புரியாது தலையும் புரியாது, என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் the body is stuck. Okay, so in that situation what happens? Slower antibody will rise and then it will fall. But ரெண்டாவது தடவை வரும்பொழுது மாசா இட் வில் கோ அப், ஆன்டிஜன் எக்ஸை போய் இட் வில் டார்கெட், இட் வில் க்ளோஸ் இட் அண்ட் ஃபினிஷ் இட். ஸோ இந்த அனாம்னஸ்டிக் ரெஸ்பான்ஸ் வந்து இஸ் வெரி வெரி இன்டென்ஸ் அண்ட் ஹை. ஓகே, கிளியரா பசங்களா? கிளியர் எவ்ரிபடி? ஐ ஹோப் எவ்ரிதிங் இஸ் கிளியர். ஓகே, ஃபேண்டாஸ்டிக். நவ் ஆக்டிவ் இம்யூனிட்டி, பாசிவ் இம்யூனிட்டி அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்குது. ஓகே, ஸோ ஆக்டிவ் இம்யூனிட்டி அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பாடி ப்ரொடியூஸ் பண்ணுற ஆன்டிபாடிஸ். ஓகே, ஸோ ஆக்டிவ் இம்யூனிட்டி அப்படிங்கிறது என்ன? நம்ம பாடிஸ் ப்ரொடியூஸ் பண்ணுற இம்யூனிட்டி. ஓகே, ஸோ வாட் இஸ் ஹேப்பனிங்? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட் டைம் நம்ம ஒரு பேத்தோஜனை பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால் அந்த பேத்தோஜனை பார்த்து அவன் யார் என்னன்னு கண்டுபிடிச்சி அதுக்கப்புறமா நம்ம அதுக்கு ஒரு ஆன்டிபாடி சிந்தசைஸ் பண்ணி we are going to போட்டு தெளிஃபை. ஸோ தட் இஸ் an active process. நம்ம பாடியே
ஆன்டிபாடிஸை தயாரிக்குது. ஓகே, ஸோ தட் இஸ் அ நேச்சுரல் வே ஆஃப் ஆக்டிவ் இம்யூனிட்டி. இதே நம்ம வந்து வேக்சின்ஸ் போடும்போது, நான் சொன்ன மாதிரி நம்ம கோவிட் வேக்சின் ஃபஸ்ட் டைம் போடும்போது வாட் ஹேப்பன், கோவிட் வேக்சின் போடும்போது ஃபஸ்ட்டு நம்ம உள்ளே அனுப்பிச்சது வந்து ஒரு டம்மி ஆன்டிஜன். ஓகே, பட் அந்த டம்மி பாபாவை பார்த்து நம்ம என்ன பண்ணுவோம், ஓஹோ எவனோத்தன் வந்திருக்கான் அப்படின்னு சொல்லி அவனை அனலைஸ் பண்ணி அவனோட கால் என்ன கை என்ன எல்லாத்தையும் பார்த்து we will start producing antibodies. ஸோ ஆர்டிஃபிஷியலாக இருந்தாலும், ஓகே, நம்ம திட்டம் போட்டு பிளான் பண்ணி உள்ளே அனுப்பிச்சிருந்தாலும் what is happening, நம்ம வந்து we are producing this antibody on our own. நம்ம பாடி தான் அதுக்கு ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ வேக்சினேஷன் மூலியமாக இப்போ பிசிஜி, எம்எம்ஆர், கோவிட் வேக்சின், சிக்கன் பாக்ஸ்க்கு வேக்சின், ஸோ இதெல்லாம் நம்ம போடும்பொழுது உள்ள ஒரு ஆன்டிஜனை அனுப்பிச்சு we are trying to make the antibodies in our body. So this is active immunity. Passive immunity அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா டைரெக்டாக ப்ரிப்பேர் பண்ண ஆன்டிபாடிஸை இந்தாப்பா அப்படின்னு சொல்லி கையில் கொடுக்குறதுக்கு. ஸோ இதை வந்து நம்ம எவ்ரி டைம் லாங் ரன்னுக்குலாம் யூஸ் பண்ண முடியாது. அந்த டைமில் ரொம்ப அவசியம் அப்படின்னு சொன்னால் நம்ம இந்த ஆன்டிபாடிஸை எடுத்துக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அம்மா வந்து அவங்க பாடியில் will produce this IgA, will produce the antibodies and other breast milk மூலியமாக she is going to give the baby. Now when she gives the baby, பேபிக்கு டைரெக்டாக IgA antibodies கிடைக்கும் and அதனால் ஒரு certain immunity வந்து டெவலப் ஆகும் for the initial few days of their life. Okay, so ரெடிமேடாக ஆன்டிபாடிஸ் கிடைக்கிறது தான் passive immunity. So நேச்சுரலாக கிடைக்கிறது is through கொலஸ்ட்ரம்ல வர ஆன்டிபாடிஸ் வந்து is a natural form of passive immunity. இதே வந்து ஆர்டிஃபிஷியலாக அதுக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்னேக் பைட்ஸ். ஓகே, நமக்கு வந்து வெனம் வந்து ரொம்ப பாய்சனஸாக இருக்கலாம். பட் இதே வந்து ஹார்ஸுக்கோ ரேபிட்டுக்கோ அது இல்லாத பட்சத்தில் அந்த வெனமை அவங்க பாடிக்குள்ளே இன்ஜெக்ட் பண்ணும்பொழுது அதுக்கான ஆன்டிபாடிஸ் வந்து அந்த ஹார்ஸோ இல்லை ரேபிட்டோ வந்து ப்ரொடியூஸ் பண்ணும்ல, அந்த ஆன்டிபாடிஸை நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி நம்ம ஃபில்டர் பண்ணி நம்ம அந்த ஆன்டிபாடிஸை ஆன்டி வெனம் ஆன்டி ஸ்னேக் பைட் ஆன்டிபாடிஸை ரெடியாக வச்சுருப்போம். ஸோ சப்போஸ் யாருக்காவது அன்எக்ஸ்பெக்டடாக பாம்பு கிடச்சிருச்சு அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு இந்த ரெடிமேட் ஆன்டிபாடிஸை நம்ம கொடுத்து அந்த நிமிஷத்தில் உயிரை காப்பாற்றிடலாம். ஓகே, தட் இஸ் பாசிவ் இம்யூனிட்டி. கிளியரா? ஸோ அதனால் இம்மீடியட்டான ஒரு எஃபெக்ட் கிடைக்கும். ஏன்னா நம்ம பாடி பார்த்து இவன் யார் என்ன அதுக்கெலாம் டைம் இல்லை அப்படின்னு சொல்கிறப்போ we can immediately give this passive immunity. Okay, we can give this ready-made antibodies. So anti-tetanus injection கூட இப்போ டிடி இன்ஜெக்ஷன் நீங்கள் போடுறீங்க அப்படின்னா டெட்டனஸ் வந்ததுக்கப்புறமா அது எப்படி இருக்குது என்னன்னு பார்த்துட்டு நம்ம ஆன்டிபாடிஸ் ரிலீஸ் பண்ணுறதுக்குள்ளே விடிஞ்சிரும். ஸோ அதனால் நம்ம டக்குன்னு பெர்ஃபார்ம்ட் ஆன்டிபாடிஸை உள்ளே எடுத்துக்கும்போது சப்போஸ் இந்த ஆன்டிஜன் இருந்துச்சு அப்படின்னா we can be safe. Okay, clear? So adema injections for snake bite வந்து is also a form of passive immunity and colostrum like I said it will help the baby to fight against infections. Okay, so active immunity na simply நம்ம பாடியா ப்ரொடியூஸ் பண்றது, passive immunity na நம்ம வெளியில இருந்து கடன் வாங்கி யூஸ் பண்றது, வேற ஒண்ணுமே இல்லை. ஓகேவா? கிளியர் பாசங்களா? ஸோ வேக்சினேஷன் யூ ஆல் நோ இல்லையா, நம்மளோட ப்ரைமரி இம்யூனிட்டி கொஞ்சம் ப்ரைமரி இம்யூன் ரெஸ்பான்ஸ் வந்து கொஞ்சம் ஸ்லோ, கொஞ்சம் வந்து மெமரி கிடையாது, நமக்கு இவன் யார் என்னன்னே தெரியாது, புது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறதுனால ஒரிஜினலாக ஒரு டிசீஸ் வந்து நம்ம அதுலேருந்து அடிபட்டு அதுக்கப்புறமா அதுக்கு இம்யூனைஸ் ஆகிறத விட நான் சொன்ன மாதிரி ஒரு டம்மி ஃபெலோவை உள்ளே அனுப்பிச்சு அவனை மாதிரியே இருக்கக்கூடிய ஒரு ஆன்டிஜனை உள்ளே அனுப்பிச்சு நம்ம வந்து நம்மளோட மெமரி செல்ஸை பில்ட் பண்ணிக்கலாம், நம்மளோட இம்யூனிட்டியை பில்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ தேட் இஸ் நத்திங் பட் நம்மளோட வேக்சினேஷன். ஓகே, ஸோ அதனால் ஒரு ஆக்சுவல் பேத்தோஜனாக இல்லாமல் அது ஒரு பாகத்தையோ இல்லாத கில் பண்ணி அதோட இன்ஆக்டிவ் ஃபார்மையும் நம்ம உள்ளே அனுப்பும்பொழுது வாட் ஹேப்பன்ஸ், நம்ம பாடி வந்து வில் கெட் ட்ரிகர்ட், மெமரி செல்ஸ் வில் கெட் ட்ரிகர்ட் அண்ட் அப்போ அதுக்கு வந்து ஆக்சுவலாக அந்த ஒரு டிசீஸ் காசிங் ஆர்கானிசமை நம்ம மீட் பண்ணும்பொழுது நம்மளால் இன்னும் பெட்டரான ஒரு ரெஸ்பான்ஸை கொடுக்க முடியும். ஓகே, ஸோ அதனால் அந்த சிம்டம்ஸ் வராமல் அந்த டிசீஸ்லேருந்து நம்மளே காப்பாற்றிக்கலாம். சரியா பசங்களா? ஸோ தேட் இஸ் வாட் இஸ் வேக்சினேஷன். தட்ஸ் வெரி சிம்பிள், யூ ஆல் நோ இட். நவ் அலர்ஜிஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் ட்ராமா தான். ஓகே, ஒன்றுமே இல்லாத ஒரு விஷயத்துக்கு சாதாரணமாக நம்ம பார்க்குற என்வாயரமெண்டல் ஆன்டிஜனுக்கு பயங்கரமான ஒரு ஓவர் எக்ஸாஜரேட்டட் ரெஸ்பான்ஸ் நம்ம இம்யூன் சிஸ்டம் கொடுத்துச்சு அப்படின்னா தட் இஸ் நத்திங் பட் அன் அலர்ஜி. அண்ட் இந்த அலர்ஜி எதனால் வரும், நம்ம நார்மலாக வெளியே என்வாயரமெண்டலாக பார்க்கக்கூடிய ஒரு சில ஆன்டிஜன்ஸ். ஸோ அப்போது அலர்ஜி காஸ் பண்ணுற ஆன்டிஜனை நம்ம அலர்ஜன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் அனிமலுடைய முடி, சில பேருக்கு வந்து நாய் பூனையெல்லாம் வீட்டில் வளர்த்தாங்க
அப்படின்னா some people might develop a allergy, they may pollen grains, dust mites எல்லாமே are examples. Okay, so what happens, பயங்கரமான ஒரு anti-allergen reaction will happen in the body. Okay, so bodyல இருக்கிற IgE mast cells எல்லாம் பயங்கரமா increase ஆகி histamines will start releasing. Okay, and it will cause symptoms. Okay, symptoms can be sneezing, can be sometimes fever, can be anything. Okay, so sometimes இது ரொம்ப பயங்கரமான ஒரு allergic shock கூட person can go. Okay, so அதனால இந்த ஒரு allergy symptoms நம்ம குறைக்கணும் அப்படின்னு சொன்னா என்ன chemical is being released, histamine is being released. So antihistamines கொடுத்தா இந்த allergyல இருந்து நம்ம காப்பாத்திக்கலாம். Okay, so allergy-ங்கிறது is just an over exaggerated immune response. Okay, இப்போ animal fur அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதில் ஒன்றுமே இல்லை, pollen grain பார்த்தோன்னா ஒன்றுமே இல்லை, ஆனால் அதை பார்த்து நம்ம பாடி பயங்கரமாக ரியாக்ட் பண்ணுச்சுன்னா that's what we call as allergy. Okay, now before we go into AIDS, okay, which is one main disease, I'll just tell you a little bit about autoimmune. Okay, autoimmune disease வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பாடி நம்ம செல்ஸையே மறந்து போய் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிடுச்சு அப்படின்னு சொன்னால் that is what is autoimmune disease. Okay, and organ டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணுறவங்களுக்கு இப்போது நம்ம பாடி செல்ஸையே தெரியாதனமாக அட்டாக் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு மத்தியில் நம்ம வேற ஒருத்தரோட ஆர்கனை கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டாக எவனையோ ஒருத்தனை உள்ளே கொண்டு வரும்பொழுது கண்டிப்பாக நம்ம பாடி வந்து பயங்கரமாக ரியாக்ட் பண்ண ஆரம்பிக்கும் இல்லையா. ஸோ தட்ஸ் வாட் ஹேப்பன்ஸ் இன் ஆர்கன் டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணும்பொழுது. ஸோ அதனால தான் ஆர்கன் ரிஜெக்ஷன் ஆகிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இம்யூன் சிஸ்டமை சப்ரெஸ் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு சில ட்ரக்ஸ் வந்து எடுத்துக்கிறது வழக்கம். Okay, that's all about your immune system பசங்களா. now நம்ம human health and disease ன்னு சொல்லும்போது நான் சொன்ன முக்கியமான 2 diseases பற்றி நம்ம பேச போகிறோம், which is AIDS and another one is cancer. So AIDS வந்து பார்த்தீங்கன்னா is called acquired immunodeficiency syndrome. So acquired ஏன், this is not a genetic syndrome. Okay, genetically இது யாருக்குமே வராது, it is only acquired during the lifetime. Okay, immunodeficiency ஏன், immune system டெஃபிஷியன்ட் ஆகிடும். ஓகே, இம்யூன் சிஸ்டம் பாதிக்கப்படுது. அப்போது பாதிக்கப்படும்பொழுது நிறைய வேறு வேறு கைண்ட்ஸ் ஆஃப் டிசீசஸ் வரத்துக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ தேட்ஸ் வை திஸ் இஸ் கால்ட் அன் அக்வயர்ட் இம்யூனோடெஃபிஷியன்சி சிண்ட்ரோம். ஓகே, யார் காஸ் பண்ணுறா இந்த சிண்ட்ரோமை அப்படின்னு பார்த்தோன்னா இஸ் த ஹியூமன் இம்யூனோடெஃபிஷியன்சி வைரஸ் ஆர் ஹெச்ஐவி. ஓகே, ஸோ இந்த ஹெச்ஐவி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இஸ் அ ரெட்ரோ வைரஸ். அதுக்கு ஒரு ஆர்என்ஏ ஜீனோம் இருக்குது. ஆனால் இந்த ஆர்என்ஏ ஜீனோமோட சேர்ந்து ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்டேஸ் அப்படிங்கிற என்சைமும் இருக்குது. ஸோ இதோட வேலை என்ன அப்படின்னா நம்ம பாடிக்குள்ளே வந்த உடனே இது அதோட ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்டேஸை யூஸ் பண்ணி தன்னோட ஆர்என்ஏயை டிஎன்ஏயாக மாற்றிக்கும். ஓகே ஓகே, ஸோ ஒரு ஆர்என்ஏயை டிஎன்ஏயாக மாற்றிக்கிட்ட உடனே இட் வில் கம் அண்ட் கெட் இன்கார்பரேட்டட் இன் த ஹோஸ்ட் ஜீனோம். ஹோஸ்ட் ஜீனோம்குள்ளேயே வந்து உட்காந்துட்டு இட் வில் சே மச்சான் நான் ஆள் தாண்டா என்னை ரெப்ளிகேட் பண்ணு அப்படின்னு சொல்லும்பொழுது நம்ம பாடியும் யார் என்னன்னே விசாரிக்காமல் இட் வில் ஸ்டார்ட் மேக்கிங் மல்டிபிள் காப்பீஸ். அப்போ என்னாகும், நம்ம டிஎன்ஏ ரெப்ளிகேட் பண்ணும்போது நாம அதோட டிஎன்ஏயும் சேர்த்து ரெப்ளிகேட் பண்ணிட்டுருப்போம். ஸோ இன் திஸ் ப்ராசஸ் என்னாகும், இன்னும் நிறைய வைரஸ் காப்பீஸ் வந்து வில் பி ப்ரொடியூஸ்ட். ஓகே, அண்ட் இந்த செல்ஸ் எல்லாம் இந்த வைரஸ் வந்து தன்னைத்தானே ரெப்ளிகேட் பண்ணிக்கிட்டு எங்கே போகும், டி ஹெல்பர் செல்ஸில் தான் குடியிருக்கும். நான் இந்த டி ஹெல்பர் செல்ஸ் யார், நான் சொன்ன மாதிரி தி அதர் ஸ்பைஸ். ஓகே, இப்போ பி செல்ஸ் வந்து ஆன்டிபாடிஸ் ரிலீஸ் பண்ண சொல்லணும் அப்படின்னா அவன் அங்கே ஒளிஞ்சிருக்கான் போய் ரிலீஸ் பண்ணு அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனையே நம்ம டி ஹெல்பர் செல்ஸ் தான் கொண்டு வரும். அப்போ டி ஹெல்பர் செல்ஸ் வந்து இந்த ஹெச்ஐவியோட ஜீனோமை ரெப்ளிகேட் பண்ணி அதை வெடித்து நிறைய வைரஸ் வந்துட்டே இருக்கும்பொழுது நம்மளோட டி ஹெல்பர் செல்லோட நம்பர் குறைஞ்சிரும். அவங்களோட நம்பர் குறைஞ்சி போச்சுன்னா என்னதான் இம்யூன் ரெஸ்பான்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு நான் ட்ரை பண்ணாலும் டி ஹெல்பர் செல் இல்லை அப்படின்னா என் பி செல் ஆக்டிவேட் ஆகாது. அப்போ ஆன்டிபாடிஸ் ப்ரொடியூஸ் ஆகாது. அப்போ ஆன்டிபாடிஸ் ப்ரொடியூஸ் ஆகலைன்னா எந்த இன்ஃபெக்ஷன்னாலும் என்னை வந்து தாக்கலாம் அப்படிங்கிற ஒரு இம்யூனோ டெஃபிஷியன்சி இஸ் caused. Is it clear பசங்களா? So variety of symptoms, variety of infections வந்து டெஃபினட்டாக is happening here. ஸோ அதனால தான் இதுக்கு பேர் ஒரு சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்லுவோம் instead of a disease. Okay, so it's an acquired immunodeficiency syndrome. Okay, so this is the structure of HIV. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா they have their 2 RNA strands இருக்கா, reverse transcriptase இருக்கா, அதை சுற்றி they have their capsid
கிளைகோப்ரோட்டீன் என்வலப் எல்லாமே இருக்குது. இது எல்லாம் தயாரிக்கக்கூடிய கெப்பாசிட்டி அவங்களுக்கே இருக்குது. ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க, நம்ம பாடிக்குள்ளே வந்த உடனே ஓகே, ஸோ ஐ திங்க் ஐ ஹவ் புட் த this thing here, yeah, I'll show you this first. Okay, so what they do, அவங்க வந்து நம்ம பாடிக்குள்ளே வந்து what will they do, நம்ம வைரல் RNA வந்து ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்டேஸ் மூலியமாக வைரல் DNA மாறி இந்த DNA நம்ம ஜீனோம்குள்ளே வந்து நான் ஊஆள் தாண்டா நம்பு அப்படின்னு நம்மளையே ஏமாற்றி it will start making new copies and new viruses இன்னும் போய் மிச்ச செல்ஸை it will keep affecting. Okay, that's what happens in AIDS. Okay, or that is the mechanism of HIV. Okay, so எதனால HIV வரும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, first thing it is transmitted through sexual contact, blood transfusions. Okay, infected person ஓட blood வாங்கிக்கிட்டா it can happen through that, or it can happen because of a mother to fetus. அதிலிருந்து வந்து it can get passed on, or even drug abuse பண்ணுறவங்க வந்து sharing needles, okay, syringes share பண்ணாங்க அப்படின்னா அதனால கூட you can get AIDS. Okay, and யார் மெயினாக டார்கெட், மெயினாக T helper செல்ஸும் மேக்ரோஃபாஜஸும் தான் டார்கெட்ஸ். ஓகே, அண்ட் யார் மெயின் ஃபேக்ட்ரி, யாருக்குள்ளே குடி உட்காந்து அது வந்து எக்கச்சக்கமான வைரஸை காப்பி போட்டுட்ருக்கோம் அப்படின்னு பார்த்தா இட் இஸ் த மேக்ரோஃபாஜஸ். ஓகே, ஸோ மேக்ரோஃபாஜஸ் தான் மெயின் டார்கெட், ஆல்சோ த T helper செல். ஓகே, நான் என்னென்ன ஸ்டேஜஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அக்யூட் ஸ்டேஜ், மோஸ்ட்லி இந்த ஸ்டேஜில் யாருக்கும் சிம்டம்ஸே தெரியாது. ஓகே, ஏசிம்டோமேட்டிக் ஸ்டேஜஸில் வந்து இட் வில் கீப் க்ரோயிங், பட் யாருக்கும் ஒன்றும் வித்தியாசமே தெரியாது. பட் தென் one day it will come out as a full blown AIDS. Okay, wherein you will start throwing lot of symptoms, lot of things will happen after that. Okay, இதுக்கு டெஸ்ட் ட்ரீட்மெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, டெஸ்ட் பண்ணுறதுக்கு நம்ம எலைசா மூலியமாக டெஸ்ட் பண்ணலாம். ஓகே, what is ELISA? Enzyme linked immunosorbent assay அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த ELISA டெக்னிக் மூலியமாவோ இல்லை வெஸ்டர்ன் பிளாட் அண்ட் PCR மூலியமாவோ நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் if somebody has HIV or not. ஓகே, அண்ட் அவங்களுக்கான ட்ரீட்மெண்ட் என்ன அப்படின்னா, ஒரு சில ஆன்டி ரெட்ரோ வைரல் ட்ரக்ஸ் கொடுத்து இந்த ஒரு ப்ராசஸ் ஆஃப் அந்த வைரஸ் மல்டிப்ளிகேஷனை நம்ம ஸ்டாப் பண்ணி நம்ம அதை குறைக்கலாமே தவிர எய்ட்ஸுக்கு இனி வரும் கம்ப்ளீட்டான ஒரு க்யூர் கிடையாது பசங்களா. ஓகே, ஸோ அதனால இட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் டு ப்ரிவெண்ட் எய்ட்ஸ், பிகாஸ் அதுக்கு நமக்கு க்யூரே கிடையாது. ஓகே, ஸோ நான் சொன்ன மாதிரி ஆன்டிவைரல் ட்ரக்ஸ் வந்து பார்ஷியலி ஆர் எஃபெக்டிவ், பட் நம்ம ப்ரிவெண்ட் பண்ணிக்கிறதுக்கு என்ன பண்ணலாம், சின்ஸ் செக்ஷுவல் டிரான்ஸ்மிஷன், பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன், யூனோ மதர் டு ஃபீட்டஸ், இதெல்லாமே வந்து ஆர் ஆப்ஷன்ஸ் அப்படிங்கிறதுனால we can stop sexual contact with infected individual, we can stop alcohol abuse, I mean drug abuse, because syringes வழியாக it can spread, so then we can stop that. Blood banks வந்து சேஃப் பண்ணணும், we have to check for HIV before storing someone's blood so that அடுத்த பர்சனுக்கு it will not get transmitted. ஓகே, அதே மாதிரி எய்ட்ஸ் பற்றின அவேர்னஸ் எல்லாருக்குமே இருக்கணும், டிஸ்போசபிள் சிரிஞ்சஸ், நீடில்ஸ் எல்லாருமே யூஸ் பண்ணணும். ஸோ இந்த மாதிரியான ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ் எடுத்தோம் அப்படின்னாக்கா கண்டிப்பாக we can protect ourselves from AIDS. Okay, so this is one main disease that is a threat to human health. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா cancer. Okay, so one of the most leading causes of death worldwide வந்து is cancer. முன்னாடியெல்லாம் கேன்சர் ரொம்ப ரேராக இருந்துச்சு, இன்னைக்கு யாரை பார்த்தாலும் எந்த பார்த்தாலும் கேன்சர் அப்படின்னு நம்ம கேள்விப்படுறோம் இல்லையா. ஸோ கேன்சர் அப்படிங்கிறது ஒரு பர்டிகுலர் செல் வந்து நார்மலாக டிவைட் ஆகி ஸ்டாப் ஆகி அது அந்த இடத்துல அது பாட்டுக்கு இருக்கணும். பட் கேன்சரில் வந்து வாட் ஹேப்பன்ஸ், இந்த செல் வந்து நான் டிவைட் ஆகி முடிச்சிட்டேனா இல்லையா அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன்லேயே சுற்றிட்டு இருக்கோம். அப்போ என்ன ஆகும், அன்கன்ட்ரோலபிளி இட் வில் ஸ்டார்ட் க்ரோயிங். ஸோ இந்த அன்கன்ட்ரோலபிள் செல் டிவிஷன் நடக்கிறதுனால ஒரு டியூமர் இஸ் ஃபார்ம்ட் விச் இஸ் பேசிக்லி கேன்சர். ஆனால் இந்த டியூமர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தே டூ நாட் ஷோ, இந்த செல்ஸ் வந்து தே டோன்ட் ஷோ கான்டாக்ட் இன்ஹிபிஷன். அதாவது பக்கத்தில் இருக்கிறவங்க ஓகே எனக்கு கண்ணு கிடையாது, பட் நான் கிட்ட இருக்கிறவங்களை சென்ஸ் பண்ணி ஓ செல் டிவிஷன் முடிஞ்சிருச்சா அப்படின்ற மாதிரி ஸ்டாப் பண்ணுறதுக்குரிய கேப்பபிலிட்டி இருக்கணும். ஆனால் இந்த செல்ஸுக்கு அது கிடையாது. பக்கத்தில் யார் இருந்தால் என்ன இல்லைனா என்ன அப்படின்னு சொல்லி அது பாட்டுக்கு வளர்ந்துட்டே இருக்கும். ஓகே, அண்ட் அது மட்டும் இல்லாமல் தே எக்ஸிபிட் மெட்டாஸ்டசிஸ், அதாவது ஒரு இடத்துல இல்லாமல் பிரிஞ்சு போய் இன்னொரு இடத்துல உட்காந்து அங்கேயும் உட்காந்து அன்கன்ட்ரோலபிளாக டிவைட் ஆகிறதுக்கூடிய கெப்பாசிட்டி அவங்களுக்கு இருக்குது. அதனால தான்
ஸ்டேஜ் 3 ஸ்டேஜ் 4 கேன்சர் எல்லாம் ட்ரீட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். பிகாஸ் இந்த டியூமரஸ் செல்ஸ் வந்து எங்கே போயிடுச்சு எங்கே இருக்குங்கிறத கண்டுபிடிக்கிறதே நமக்கு ரொம்ப கஷ்டம். ஓகே, எதனால் கேன்சர் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் ஏஜென்ட்ஸ் இருக்குது, கெமிக்கல் ஏஜென்ட்ஸ் இருக்குது, பயாலஜிக்கல் ஏஜென்ட்ஸ் இருக்குது. ஃபிசிக்கல் ஏஜென்ட்ஸ்னு சொல்லும்பொழுது எனி ஹார்ம்ஃபுல் ரேடியேஷன்ஸ், யூவி, எக்ஸ்ரேஸ்லாம் ரொம்ப நம்ம காண்டாக்டில் வந்தோம் அப்படின்னா தென் we can get cancer. Chemical agents, there are so many chemicals that are carcinogens, they cause cancer. So அந்த மாதிரி chemicals expose ஆனோம் அப்படின்னா we are at a risk. Biological agents, ஒரு certain viruses, certain genes எல்லாம் கூட can be responsible for cancer. So அதனால இந்த நிறைய agents இருக்கு. Now if you see neoplasm is nothing but a tumor. ஓகே, நியோபிளாசம்ங்கிறது ஒரு டியூமர். ஆனால் இந்த டியூமர் வந்து பினைனாக இருக்கலாம் இல்லை மெலிக்னண்ட்டாக இருக்கலாம். பினைன் அப்படின்னு சொல்லும்போது இட் இஸ் அ நார்மல் டியூமர். அந்த செல்ஸ் வந்து வளர்ந்துருச்சு, பட் ஆனால் அது அங்கேயே தான் இருக்கும், அது வேற எங்கேயும் நகர்ந்து போகாது. ஸோ ஒரு சர்ஜரி மூலியமாக கூட நம்ம அந்த டியூமரை எடுத்துடலாம். ஆனால் மெலிக்னன்ட் டியூமர் அப்படின்னு சொல்லும்போது தே ஆர் எக்ஸ்ட்ரீம்லி கேன்சரஸ், தே ஆர் மெட்டாஸ்டாட்டிக். ஸோ அதனால் அவங்க பாட்டுக்கு பிரிஞ்சு எங்கெங்கெல்லாமோ தெரிச்சு ஓடிட்டே இருப்பாங்க. ஸோ அதனால் நம்மளால் கண்ட்ரோலே பண்ண முடியாத ஒரு இதுவாக இருக்கும். ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி வந்து இந்த கேன்சரஸ் க்ரோத் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு செல் வந்து சம் மியூட்டேஷன் உள்ளே வந்துருச்சு அப்படின்னு சொன்ன உடனே இந்த நியூ மியூட்டேஷன்னால இட் வில் ஸ்டார்ட் க்ரோயிங். இது வந்து க்ரோ ஆகி அங்கே ஒரு குட்டி டியூமர் வர ஆரம்பிக்கும். ஓகே, அண்ட் இந்த டியூமர் வந்து அதே இடத்துல தான் இருக்கும். பட் ஆனால் அங்கேருந்து ஒரு செல் இன்னும் கொஞ்சம் கூட மியூட்டேட் ஆகி வாட் ஹேப்பன்ஸ், இன்னும் கொஞ்சம் கூட பக்கத்தில் இருக்கிற டிஷ்யூ எல்லாம் டேமேஜ் பண்ணி இட் வில் ஸ்டார்ட் க்ரோயிங் ஆகி ஸ்லோலி என்ன ஆகும், லிம்ஃபேட்டிக் வெசல்ஸ், பிளட் வெசல்ஸ் எல்லாரையும் இடைஞ்சல் பண்ணுற மாதிரி திஸ் டியூமர் வில் ஸ்டார்ட் க்ரோயிங். அண்ட் அட் ஒன் பாயிண்ட் இந்த டியூமர்லேருந்து பிரிஞ்சு போய் என் லிம்ஃப் வெசல்ஸோ இல்லை பிளட் மூலியமாகவோ இந்த செல்ஸ் வந்து புது இடத்துக்கு போய் அங்கேயும் போய் இந்த மாதிரி புதுசாக ஒரு சைக்கிள் ஆரம்பித்து இட் வில் கீப் க்ரோயிங். ஓகே, ஸோ இந்த க்ரோத் நடந்துகிட்டே இருக்கிறதுனால தான் the person வந்து will undergo some difficulties. ஓகே, ஸோ இதை எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஃபர்ஸ்ட் திங் பயாப்சி. ஓகே, அந்த ஒரு பீஸ் ஆஃப் டிஷ்யூவை நம்ம வெளியே எடுத்து we can check if it is cancerous or not. ஓகே, ஒரு சிடி ஸ்கேன் மூலியமாக நம்ம கண்டுபிடிக்கலாம், இல்லை எம்ஆர்ஐ ஒரு பிடி ஸ்கேன் மூலியமாக கூட நம்ம கண்டுபிடிக்கலாம் if somebody has cancer. அண்ட் அதுக்கான ட்ரீட்மெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக சர்ஜரி இஸ் an option. ஓகே, அது வந்து நமக்கு ஒரு டியூமர் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா we can remove the tumor through surgery. கீமோதெரப்பி இருக்குது, ரேடியோதெரப்பி இருக்குது, இம்யூனோதெரப்பி இருக்குது. these days combination of multiple therapies ட்ரை பண்ணுறாங்க. லாட் ஆஃப் இனிஷியல் ஸ்டேஜ் கேன்சர்ஸை வந்து நம்ம ரொம்ப ஈஸியாக குணப்படுத்திட்டு தான் இருக்கோம். ஓகே, பட் நெவர்திலெஸ் occurrence of the disease வந்து கண்டிப்பாக முன்னாடியை விட இட் இஸ் மச் மோர். ஓகே, பட் இதை எப்படி வந்து ப்ரிவெண்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது தான் வந்து இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். பட் அகேன் இதுக்கான காஸ் இதுதான் அப்படின்னோ இல்லை நம்ம இதை பண்ணாமல் இருந்தால் நம்ம கேன்சர் வராதுங்கிறதும் இது நாள் வரைக்கும் நம்ம கண்டுபிடிக்கல. ஓகே, பட் ஒன் ஆஃப் த வெரி வெரி சீரியஸ் அண்ட் இம்பார்ட்டண்ட் டிசீசஸ் இன் ஹியூமன் ஹெல்த். ஓகே, ஸோ எய்ட்ஸ் அண்ட் கேன்சர் ரெண்டுத்தையுமே மாசா முடிச்சிட்டோம் அப்படின்றப்போ next thing that we have to see, the last part of the chapter is drug and alcohol abuse. Okay, so drug and alcohol abuse வந்து drug நம்ம பாடியில் நம்ம வெளியிலேருந்து எடுத்துக்கக்கூடிய ஒரு கெமிக்கல். அது அந்த கெமிக்கல் வந்து நம்ம பாடிக்கு தரக்கூடிய ஒரு எஃபெக்டை somebody wants it அப்படிங்கிறதுனால தான் they consume these drugs. Okay, for example caffeine, for example காஃபி குடிக்காமல் இருக்க முடியாதுன்னு எத்தனையோ பேர் இருக்கோம் இல்லையா? ஸோ அப்போ காஃபி வந்து we really like it, we are so addicted to that taste. ஓகே, அந்த காஃபி குடிக்கும் போது தான் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் ஆகும் அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபீலிங் நமக்கு. ஸோ அந்த மாதிரியான ஒரு சில components மாதிரி we have alcohol, we have nicotine, we have other forms of drugs that are available which tend to give us certain bodily effects. ஆனால் இதில் கண்டிப்பாக நிறைய சைடு எஃபெக்ட்ஸ் அண்ட் நெகட்டிவ் எஃபெக்ட்ஸ் ஜாஸ்தியாக இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் செல்ஃப் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் அ ட்ரக். ஓகே, நம்ம தேவையான இல்லை கரெக்டான குவான்டிட்டியை மீறின ஒரு குவான்டிட்டிலேயோ இல்லை ஃப்ரீக்வென்சிலேயோ ஒரு பர்டிகுலர் ட்ரக்கை நம்ம எடுத்துக்கும் பொழுது அது வந்து நம்மளோட ஃபிசிக்கல், மென்டல் அண்ட் சோஷியல் ஃபார்ம்ஸை அது வந்து சோஷியல் ஹார்ம் ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படின்னு சொன்னால் that is nothing but a drug abuse.
சரியா பசங்களா? ஸோ ட்ரக் அப்யூஸ்னால என்ன ஆகும் அப்படின்னா there is an effect on the mood, the behavior, emotional state, overall personality எல்லாத்துலேயுமே ஒரு வித்தியாசம் கொண்டு வர அளவுக்கான ஒரு effect வந்து can be seen because of these drug and alcohol abuse. ஓகே, ஸோ இந்த ட்ரக்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா 3 கேட்டகரிஸில் நம்ம படிக்கலாம். opioids, cannabinoids, coca, alkaloids. அண்ட் இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நேச்சுரலி பிளான்ட் சோர்ஸஸ்லேருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய ஐட்டம்ஸ் தான். ஓகே, ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஓபியாய்ட்ஸ் அப்படிங்கிறது வந்து பாப்பி பிளான்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய பாப்பவர் சாம்னிஃபெரம் அதுலேருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுற ஒரு ட்ரக். ஓகே, கெனாபினாய்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கெனாபிஸ் செட்டைவா ஹெம்ப் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அங்கேருந்து வர ஒரு ட்ரக். கோகா பிளான்ட் எரித்ரோசைலம் கோகாலேருந்து கோகா ஆல்கலாய்ட்ஸ் அப்படிங்கிற கிளாஸ் ஆஃப் ட்ரக்ஸ் நமக்கு கிடைக்கிது. ஓகே, உங்கள் டெக்ஸ்ட் புக்லேயே வந்து ஓபியம் பாப்பியோட பிக்சர், ஓகே, பாப்பி பிளான்ட்டோட பிக்சர், அதோட ஸ்ட்ரக்சர் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபாலோட் பை கெனாபிஸ் செட்டைவா, அது ரிலீஃப் வந்து பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்கும். அண்ட் அதோட கெமிக்கல் ஸ்ட்ரக்சரும் கொடுத்துருக்காங்க. போர்ட் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் நீங்கள் இந்த ஸ்ட்ரக்சர்லாம் ஞாபகம் வச்சுக்க வேண்டாம் பசங்களா. ஐ ஹவ் கிவன் யூ அ டேபிள் ஹியர். ஓகே, டிஃப்ரெண்ட் கிளாஸஸ் ஆஃப் ட்ரக்ஸ், அதுக்கு கீழே என்னென்னலாம் வரும் அண்ட் அதோட எஃபெக்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஐ ஹவ் கிவன் யூ அ டேபிள். நீங்கள் இதை மட்டும் ரெஃபர் பண்ணாலே போகிறோம். ஓகே, நீங்கள் வந்து யூ டோன்ட் ஹாவ் டு கோ ஃபார் எனிதிங் எல்ஸ். அந்த ஸ்ட்ரக்சரை பற்றி கவலைப்படாதீங்க, அது வந்து உங்களுக்கு தேவையில்லை. ஓகே, ஃபைன். ஸோ நவ் ஓபியாய்ட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஐ ஆல்ரெடி டோல்ட் யூ பாப்பவர் சாம்னிஃபெரம்லேருந்து நம்ம அதை எடுக்கிறோம். ஸோ என்னெல்லாம் டைப்ஸ் இருக்குன்னு பார்த்தோன்னா ஹெராயின் ஆர் ஸ்மாக் அப்படின்னு சொல்லுவோம், மார்ஃபின். ஓகே, ஸோ இந்த மார்ஃபினோட அசிட்டைலேட்டட் வெர்ஷன் தான் இஸ் ஹெராயின். ஓகே, ஸோ டை அசிட்டைல் மார்ஃபின் அப்படிங்கிறது தான் இஸ் ஹெராயின். மார்ஃபின் வந்து ஒரு கட்டத்தில் சர்ஜரி அண்டர்கோ பண்ண பேஷண்ட்ஸ்க்கு ஒரு பெயின் ரிலீவராக அந்த மாதிரி கொடுத்துட்டு இருந்தாங்க. பட் நவ் இஸ் நோ மோர் இன் ப்ராக்டிஸ் அண்ட் ஓபியாய்ட்ஸ் வந்து ஸ்ட்ரிக்ட்லி இஸ் நாட் குட் ஃபார் ஹெல்த். ஓகே, ஸோ இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நம்ம கேஸ்ட்ரோ இன்டெஸ்டினல் ட்ராக்ஸ்லையும் சிஎன்எஸ்லையும் இருக்கிற ரிசெப்டர்ஸில் தேல் கோ அண்ட் பைண்ட் அண்ட் அங்கே பைண்ட் பண்ணிவிட்டு தே வில் டிப்ரெஸ் த பாடி, தே வில் ஸ்லோ டவுன் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் த பாடி. அப்போ அந்த பர்சன் இன்ஜெஸ்ட் பண்ணுற பர்சனுக்கு ஒரு மாதிரி காமாக ஸ்லோ டவுனாக பீஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி இருக்கும். பட் அதனால் கண்டிப்பாக சைடு எஃபெக்ட்ஸ் ஜாஸ்தியாக தான் இருக்கும். பட் that's how these class of drugs work. நெக்ஸ்ட் கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா இஸ் கெனாபினாய்ட்ஸ். கெனாபினாய்ட்ஸ் கெனாபிஸ் செட்டைவாலிருந்து வருது. அண்ட் இதோட டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா மரிஜுவானா, ஹஷீஷ், ஷரஸ், கஞ்சா, இது எல்லாமே ஆர் வேரியஸ் ஃபார்ம்ஸ் ஆஃப் இந்த கெனாபிஸ் செட்டைவா ஆர் கெனாபினாய்ட்ஸ் ஓட வேரியஸ் ஃபார்ம்ஸ். ஓகே, கெனாபினாய்ட்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா அகேன் நம்ம பிரெயின் ரிசெப்டர்ஸோட இட் வில் கோ அண்ட் இன்டர்ஃபியர். ஓகே, அப்போ அந்த இன்டராக்ஷன்ஸ்னால அகெயின் ஒரு ஃபீலிங் ஆஃப் ஒரு satisfaction or feeling of euphoria வந்து is obtained when the person will ingest this class of drugs. Okay, and coca alkaloid or cocaine நான் சொன்ன மாதிரி erythroxylem cocaங்கிற பிளான்ட்ல இருந்து we can get. Okay, காமனா வந்து coke இல்ல crack அப்படின்னு சொல்லுவாங்க இந்த cocaine. Again it will stimulate the CNS, ஒரு இன்க்ரீஸ்டான ஒரு எனர்ஜி, பயங்கரமாக பர்ஃபார்ம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மோட்டிவேஷன், ஒரு யூஃபாரியா எல்லாமே வந்து திஸ் கோகா ஆல்கலாய்ட்ஸ் ஆர் கேப்பபிள் ஆஃப் ப்ரொடியூசிங். ஓகே, பட் சேட்லி த ப்ராப்ளம் இஸ் இதெல்லாம் இன்ஜெஸ்ட் பண்ணுறதுனால at some point the body will become so dependent on these drugs that இந்த drugs இல்லாமலே இருக்க முடியாது அப்படிங்கிற ஒரு situation. and in fact in the long run நம்ம heart, brain receptors இதுக்கு எல்லாமே it's a negative impact. Okay, now nicotine is another form of drug. இது வந்து mostly tobacco ல இருக்கிற ஒரு form of drug. Okay, which is an alkaloid. alkaloids கீழ தான் வந்து it will come. Okay, now இது வந்து என்ன பண்ணும்னா it will stimulate the adrenaline gland. Okay, போய் adrenaline produce பண்ண வைக்கும். அப்போ adrenaline produce பண்ண வைக்கும் போது we have raised blood pressure, increased heartbeat. ஸோ அப்படி இருக்கும்போது somebody wants to somebody feels fresh, இப்போ தான் நல்ல எனர்ஜி வருது வேலை செய்யறதுக்கு அப்படின்ற மாதிரியான ஒரு illusion is created. பட் இதனால வந்து பார்த்தீங்க அப்படின்னா cancers of lung, urinary bladder, throat cancers எல்லாமே is possible, bronchitis, emphysema, coronary heart diseases மாதிரி எக்கச்சக்கமான side effects can be caused because of smoking nicotine. Okay, and அது மட்டும் இல்லாமல் tobacco chew பண்ணுறவங்களுக்கு oral cancer உடைய ரிஸ்க்கும் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி. and அது மட்டும் இல்லாமல் smoking பண்ணுறவங்களுக்கு carbon monoxide வந்து builds up in the body. so carbon monoxide build ஆனால் என்ன ஆகும், you all know நம்ம RBCயில் போய் அது irreversible-ஆ பைண்ட் ஆகிக்கும். அப்போது
ஆர்பிசியில் ஒழுங்காக யார் உட்காந்து போகணும்? ஆக்சிஜன். அப்போ ஆக்சிஜனுக்கு பதிலாக கார்பன் மோனாக்சைடு அந்த இடத்த எடுத்துக்கிச்சு அப்படின்னா ஆப்வியஸ்லி there is a deficiency of oxygen in the body. Okay, in the long run what happens? கம்மியான ஆக்சிஜன் வந்து starts getting supplied to the body. Okay, so that is about nicotine. So இந்த மாதிரியான drugs or alcoholக்கு டிபெண்டண்ட்டாக ஆன உடனே அந்த ஒரு டெம்ப்ரரி ஃபீலிங் ஆஃப் யூஃபோரியா, அந்த ஒரு டெம்ப்ரரி ஃபீலிங் ஆஃப் வெல்பீயிங்க்கு when someone gets dependent, அப்போ what happen? There is a psychological attachment which we call as addiction. Okay, and இந்த addictionனால there is a dependency in the body. Okay, அதாவது இந்த ஒரு இது இல்லைன்னா என்னால் இருக்க முடியாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு டிபெண்டன்ஸ் the body will develop. Okay, and அப்போ தான் வந்து இது இல்லைன்னா கை கால் ஷேக்கிங், ஓகே, ஆன்சைட்டி, நாய்ஸியா, ஸ்வெட்டிங், ஆல் தீஸ் ஆர் கால்ட் வித்ட்ராவல் சிம்டம்ஸ். இது இல்லாமல் பாடினால் இருக்க முடியாது அப்படிங்கிற ஒரு டிபெண்டன்ஸ் வில் டெவலப் ஓவர் டைம். ஓகே, ஸோ இதனால தான் வந்து someone should not be addicted, but even if someone is addicted, அதை வந்து abruptly discontinue பண்ணாமல் அதுக்குன்னு you have to follow protocols such that you can come out of that dependence. Okay, so அதுக்காக தான் வந்து we have a lot of rehabilitation centers and all that is available for somebody to come out of such a thing. Okay, so immediate ஆன adverse ஆன effect என்ன? Reckless behavior, vandalism, violence எல்லாமே வந்து can happen because of somebody who is addicted. Okay, excessive dose-ல, ஓகே, இந்த அடிக்ஷன் தாங்க முடியாமல் எக்ஸசிவ் டோஸில் இஃப் அட் ஆல் சம்படி கன்சியூம்ஸ் ஆல்கஹால் ஆர் ட்ரக்ஸ், கண்டிப்பாக கோமா ஆர் டெத் கேன் ஹேப்பன் பிகாஸ் ஆஃப் ரெஸ்பிரேட்டரி ஃபெயிலியர், ஹார்ட் டிசீசஸ், ஹார்ட் ஃபெயிலியர் ஆர் அ செரிப்ரல் ஹெமரேஜ். ஓகே, அண்ட் வார்னிங் சைன்ஸ் என்னென்ன? சம்படி இஸ் கெட்டிங் இன் டு ட்ரக் அப்யூஸ் ஆர் ஆல்கஹால் அப்யூஸ் அப்படிங்கிற வார்னிங் சைன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, அஃப்கோர்ஸ் அகாடமிக் பர்ஃபார்மன்ஸ் பாதிக்கப்படலாம், அவங்க ஸ்கூலுக்கோ காலேஜுக்கோ வராமல் அவங்களே ஐசோலேட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கலாம், தன்னோட பர்சனல் ஹைஜீனில் எந்த ஒரு அக்கறையும் இல்லாத மாதிரி இருக்கலாம், டிப்ரெஷன், ஃபெட்டிக், அக்ரெஷன், ரொம்ப ரெபெலியஸான ஒரு பிஹேவியர், ஓகே, டெட்டோரேட்டிங் ரிலேஷன்ஷிப், யாருமே வேண்டான்னு தன்னை தானே ஐசோலேட் பண்ணிக்கிற ஒரு பழக்கம், அவங்களுடைய ஹாபீஸில் இன்ட்ரெஸ்ட் கிடையாது, தே ஆர் ஈட்டிங் அண்ட் ஸ்லீப்பிங் ஹேபிட்ஸ் வில் சேஞ்ச். ஓகே, வெயிட் அண்ட் ஆப்பிடைட்டில் கண்டிப்பாக ஃப்ளக்சுவேஷன்ஸ் வரும். ஸோ இந்த மாதிரியான வார்னிங் சைன்ஸை வச்சு யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் இஃப் சம்படி இஸ் undergoing இந்த மாதிரி ஒரு abuse. Okay, so if at all you know somebody who is undergoing that, கண்டிப்பா நம்ம வந்து அவங்களுக்கு தகுந்த help வந்து we will definitely have to reach out. Okay, ஸோ அதே மாதிரி க்ரானிக் யூஸ்னால வந்து இட் கேன் டேமேஜ் நர்வஸ் சிஸ்டம், இட் கேன் டேமேஜ் த லிவர் சிரோசிஸ் கேன் ஹேப்பன். ஸோ ஆல் தீஸ் ஆர் நெகட்டிவ் எஃபெக்ட்ஸ் பசங்களா. நவ் ப்ரிவென்ஷன் அண்ட் கண்ட்ரோல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ரக் அப்யூஸ், ஆல்கஹால் அப்யூஸ் நம்ம வந்து பியர் ப்ரெஷர்னால பண்ணுறதை அவாய்ட் பண்ணணும். ஓகே, அதுக்கான சரியான what is the effect of this drug, எதுக்காக நான் இதை எடுத்துக்கணும் அப்படிங்க கரெக்டான அவேர்னஸ் இருந்தது, கவுன்சிலிங் இருந்தது அப்படின்னா you can prevent this. அதே மாதிரி பேரண்ட்ஸ், பியர்ஸ் கிட்டேருந்து you can take help. டேஞ்சர் சைன்ஸுக்கு we always have to watch out. நம்மளுக்கு நெருக்கமானவங்க இந்த மாதிரி ஏதாவது வார்னிங் சைன்ஸ் எக்ஸிபிட் பண்ணுறாங்களா அப்படின்னு சொல்லி we definitely have to look out. and இதுக்கான ப்ரொஃபஷ்னல் மெடிக்கல் ஹெல்ப் கண்டிப்பாக அவைலபிளாக இருக்குது. ஸோ இதெல்லாம் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா someone can save themselves from any kind of alcohol or drug abuse. Okay pasangla, is that clear? So நம்மளோட ஹியூமன் ஹெல்த் அண்ட் டிசீஸில் முக்கியமாக நம்ம என்னெல்லாம் பார்த்தோம்? முக்கியமான டிசீசஸ் பற்றி பார்த்தோம், தென் நம்ம இம்யூன் சிஸ்டமை பற்றி பார்த்தோம், முக்கியமான 2 டிசீசஸ் எய்ட்ஸ் அண்ட் கேன்சர் பற்றி பார்த்தோம், அண்ட் கடைசியாக ட்ரக் அண்ட் ஆல்கஹால் அப்யூஸ் பற்றி பார்த்தோம். அண்ட் இதோட நம்மளோட சாப்டர் ஃபேண்டாஸ்டிக்காக முடிஞ்சு போச்சு பசங்களா. ஸோ அதனால் இந்த நோட்ஸும் உங்களுக்கு நம்ம கம்யூனிட்டியில் கிடச்சிரும். ஸோ மறக்காமல் நம்ம கம்யூனிட்டியில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அதோட லிங்க்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும். மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பண்ணிவிட்டு அந்த லைக் பட்டனையும் தட்டிட்டு அடுத்த கிளாஸுக்கு போங்க. சரியா? தேங்க்யூ ஸோ மச் பசங்களா, இவ்வளோ நேரம் உங்கள் டைம் அண்ட் கவனம் கொடுத்து இந்த கிளாஸ் அட்டென்ட் பண்ணதுக்கு. வேறு எந்த டவுட்ஸ் இருந்தாலோ இல்லை வேறு ஏதாவது கான்செப்ட்ஸ் உங்களுக்கு கஷ்டமாக இருந்தாலோ கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். we will definitely take it up. ஓகே, ஸோ ஆல் தி பெஸ்ட் பசங்களா, சூப்பராக படிங்க, எக்ஸாமில் போய் மாஸ் பண்ணுங்கள். ஓகே, ஸோ டேக் கேர், தென் பை பை.